श्री अमृतवल्ली नायिका समेत श्री हरितवारण परब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथे नमः। नीलातुङ्गस्तनगिरितटि शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्धं स्वं श्रुतिसर शिरःसिद्ध मध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलाकृत्य भुङ्क्ते गोदादस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதெருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை இன்னைக்கு 6வது பாசுரம். முதல் 5 பாசுரங்களாலே 5 நிலைகளை சொன்னான்னு பார்த்தோம். பரம், யூகம், விபவம், அந்தரியாமி, அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய 5 விதத்தை பார்த்தோம். நேற்றைய தினம் வடபத்திரசாயி இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் வட மதுரையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனை ஆராதிச்சான்னு பார்ப்போம். அர்ச்சாவதாரத்தை பற்றி பேசினோன்னு பார்த்தோம். தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான க்ஷேத்திரத்தை நிதிக்கு பார்த்தோம். 5 நிலைகள் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா அடுத்து 6வது பாசுரத்திலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் என்னென்னா 10 பெண் பிள்ளைகளை எழுப்புறா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை எழுப்புறா. இது மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த பெண் பிள்ளைகளை எழுப்புறான்னு பார்க்குறோம். உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா அவளை காரணமாக வச்சு நம்மளை எழுப்புறா. இந்த 10 பாசுரம் என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளை எழுப்புறா. நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்கிட்டு இருக்கோமா? ஏன்னா தூக்கமாக தூங்கிட்டு இருக்கோம். ஆமாம், என்ன தூக்கம்னா அஜ்ஞானம்ன்ற தூக்கத்தில் இருக்கும். நம்ம ஞானம் இல்லை, அதனால் என்ன அஜ்ஞானம், ஞானம் இல்லாமை. அது இல்லாமல் என்ன பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கோம். இதுக்கு தான் அவதாரிகையில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவள் காப்பாற்றப்பட்ட பின்பும் சோகமாக இருந்தாலாம். ஏன் அப்படின்னா நான் எனக்காக கவலைப்படல, என் பிள்ளைகளாம் பூலோகத்தில் இருக்கிற அனைத்தும் அவளோட பிள்ளைகளா அவள் என்ன பண்ணும் உஜ்ஜீவிக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்காக தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு எம்பெருமான் சொன்னான். கலியுகத்தில் ஒன்னால் எதுவும் பண்ண முடியாது. சர்வதர்மானாம் பரித்யத்யம் மாமேகம் சரணம் வஜ, என்னை சரணடை, என்னை மட்டும் சரணடை அப்படின்ற தத்துவத்தை சொல்கிறான். இது கூட அவளுக்கு புரியாது. நான் போய் புரிய வச்சுட்டு வரேன்னு வந்தவ தான் ஆண்டாள். நமக்கு புரிய வைக்கிறேன். என்ன புரிய வைக்கிறேன்னா நீ அஜ்ஞானத்தில் இருக்க இல்லையா, இந்த கலியுகத்தில் மந்த புத்தி தான் ஜாஸ்தியாக இருக்கும். கிருத்தயுகம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஆதி யுகம்னு வேறு. முதல் யுகம்னா ஆதி யுகம், கிருத்தயுகம். இந்த கிருத்தயுகம் ஆரம்பிக்கும் போது 99.999% சத்துவகுணம் இருக்கும். சத்துவகுணம் இருக்கும். கிருத்தயுகம் ஃபுல்லாகவே சத்துவகுணம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வரும் கிருத்தயுகத்துலேருந்து. அதுக்கப்புறம் திரேதாயுகம், அப்புறம் துவாபர யுகம், அதுக்கப்புறம் கலியுகம் வரல. இந்த யுகங்கள் வர 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 என்ன ஆகும்னா கடைசியில் கலியுகம் முடியறது இல்லையா, அப்போது 99.999% தமோ குணம் இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இப்படிதான் இருக்கும். கிருத்தயுகத்தில் சத்துவகுணம் மட்டும் இருக்கும். திரேதாயுகத்தில் சத்துவகுணமும் இருக்கும், ரஜோகுணமும் இருக்கும். துவாபர யுகத்தில் ரஜோகுணமும் தமோகுணமும் இருக்கும். கலியுகத்தில் தமோகுணம் மட்டும்தான் இருக்கும். தமோகுணம்னா என்ன? அஜ்ஞானம், தூக்கமாக இருக்கிறது. தமோகுணம்னா ரொம்ப சரி வா நம்ம இந்த பெருமாள் கோயிலுக்கு போகலாம், இல்லை இந்த டூருக்கு போகலாம், இல்லை இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரலான்னா பார்க்கலாம், அடுத்த வாரம் போகலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இல்லை இங்கே வா நம்ம இந்த ஒரு காலக்ஷேபம் பண்ணலாம், அங்கே ஏதோ நாராயண சுவாமி ஏதோ கோயிலில் உபன்யாசம் பண்ணுறாருமே போய் கேட்டு வரலாம், பார்க்கலாம், எப்படியா ஒரு யூடியூப்ல அமிச்சில் பார்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் என்னென்னா தமோ குணத்தை சொல்லக்கூடியது. என்ன சொல்லும் அப்படின்னா நம்ம இப்போ வேணால் அப்புறம் பார்த்துக்கலாம், எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன் எல்லார்கிட்டையும், நாம் ஒரு நாள் தள்ளி போட்டோம்னா அது 4 நாள் தள்ளி போட்டோம். ஏன்னா நம்ம அதுக்கு இடம் கொடுத்துட்றோம், கலிக்கு இடம் கொடுத்துட்றோம். கலி புருஷன் தான் இப்போ இருந்துருக்கான். எப்போ பரீட்சித் ராஜா வந்ததுலேருந்து நேற்று பரீட்சித் ராஜா பார்த்தோம்ல, எங்கேருந்து யயாத்திலேருந்து ஆரம்பித்து மகாபாரத போர் முடிஞ்சு நேற்று பாசுரத்தில். அதுக்கப்புறம் நேராக எங்கே முடிகிறதுனா இந்த பரீட்சித் ராஜா கிட்ட முடியுது. ஏன் அப்படின்னா திரும்பவும் யது அப்படின்னுடைய அவனுடைய வம்சத்திற்கே கொண்டு வந்து அந்த ராஜ்யத்தை கொடுத்ததுனால பரீட்சித் ராஜா வரைக்கும் பார்க்குறோம். இந்த பரீட்சித் ராஜாவோட விசேஷம் ரொம்ப ஏற்றம். இது தனி உபன்யாசம் பண்ணலாம். அவர் தான் இந்த பாகவத சப்தாகம்னு சொல்லி அவர் 7 நாளில் பரம விக்கிறவரான்னு தெரிஞ்சு அவர் 7 நாளுமே பாகவதம் கற்றுண்டாராம். அது ரொம்ப விசேஷம். அதனால் அந்த பரீட்சித் மகாராஜா இருக்கிற காலத்தில் தான் கலி புருஷன் உள்ளே நுழைஞ்சான். அவன் கொடுத்தான், என்னன்னா நீ தங்கத்தில் போயிரு, ஆசையில் போயிரு, இதுமாதிரி பல இடங்கள் கொடுத்துறான். ஏன்னா இதெல்லாம் யாரும் இருக்க மாட்டான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா நம்ம கலியுகத்தில் ஃபுல்லாக இதுதான் இருக்குது. புத்தி இல்லை நமக்கு. புத்தின்னு நம்ம நினச்சிருக்கோம். எது நினச்சிருக்கணும்? இந்த அகங்கார மமகாரங்கள் தான் நமக்கு புத்தி, இந்த தமோ குணம் தான் நமக்கு புத்தி, இதுதான் நமக்கு ஏற்றம், இதுதான் நம்ம வச்சுக்கணும். நம்ம இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வருது?
அடுத்த சொல்லியும் வருது. நமக்கும் அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, இந்த எண்ணம் தமோ குணங்கள் இருக்கும். இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன வழின்னா ஆண்டாள் சொல்கிற இந்த நாம சங்கீர்த்தனம் தான். அந்த நாம சங்கீர்த்தனம் சொல்கிறா. என்ன சொல்கிறா, பெண் பிள்ளையை எழுப்புறா. அது எப்படி பெண் பிள்ளைன்ற பேரில் அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நம்மளை எழுப்புறான்ட்டு தான் இந்த 10 பாசுரம். அது என்ன எழுப்புறா இந்த பிள்ளை அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசுரத்தை எழுப்புறான், பிள்ளாய் எழுந்திராய். இவன் எல்லாம் பெண் பிள்ளை தானே. இந்த கிருஷ்ணன் வந்து இந்த கோகுலத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன வயசு தெரியுமா அவனுக்கு? 7 வயசு. நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், சிங்காரத்துக்கும் ராசக்கிரீடைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். எப்படிப்பட்ட பேரானந்தம் இருக்கக்கூடியது ராசக்கிரீடைன்னு பார்த்தோம், சிங்காரம் இல்லைன்னு. ரெண்டாவது நிறைய பேர் சொல்லி இல்லை அது சிங்காரம் தான், கிருஷ்ணன் பண்ணது சிங்காரம் தான்னா பாசிபிளே இல்லை. 7 வயசில் ஒரு குழந்தை பையன் என்ன பண்ண முடியும்? 5 வயசில் ஒரு பெண் குழந்தை என்ன பண்ண முடியும்? ஆனந்தத்தை தான் எடுக்க முடியும், சந்தோஷத்தை தான் எடுக்க முடியும், சிங்காரத்தை பண்ண முடியாது. அப்படி இல்லையா? அப்போது இவரெல்லாம் பெண் பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைகள். இதுலேயும் எழுப்பும்போது ஒரு கடைசியாக ஒரு பொண்ணு எழுப்புறா. அவர் ரொம்ப சின்ன பொண்ணா, ரொம்ப இப்போ இவாளே சின்ன பசங்க. ஏன்னா 5 வயசு ஆறு, நீயே சின்ன குழந்தை, உனக்கு ஒரு சின்ன குழந்தைய சொல்கிறியா அப்படின்னா, ஏன்னா அதை விட சின்ன பொண்ணாகும். 4 வயசு, 4 3 4 அந்த மாதிரி இருக்கிற குழந்தைன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி அப்படி இந்த பெண் பிள்ளைகளை எழுப்பும்போது என்ன சொன்னால், பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னா. முதல்ல பாசத்தில் நான் குளிக்க போகிறேன், உங்களுக்கு விருப்பம் வந்தால் வாங்கோன்னா. யாரும் வரல, இனிமேல் இப்படி கூட்டா வரமாட்டா, அடித்து எழுப்பினா தான் வருவான், இல்லை திட்டி எழுப்பினா தான் வருவான். ஒவ்வொரு பாசத்தை திட்டுறது கத்துறது எல்லாம் பண்ணுவான். எப்படியாவது நீங்கள் வாங்க, என்ன எப்படியாவது வாங்கோ, நீங்களும் உஜ்ஜீவிக்க வேண்டும், நீங்களும் மோட்சத்துக்கு போகணுன்னு கூட்டின்னு போகிறது தான். அதான் விசேஷம். பிள்ளாய் எழுந்திராய் இந்த குழந்தை எழுப்புறா. எப்படி எழுப்புறா அப்படின்னா, புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்செங்கின் பேரளவும் கேட்கிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னா இந்த பாசுரம். புல்லும் சிலம்பின அப்படின்னா, புல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பறவைகளுக்கு புல்லுன்னு பேர். இந்த புல்லும் சிலம்பின, இப்போது இந்த பாசுரம் இப்போ ஆண்டாள் சொல்லும்போது என்ன டைம் அப்படின்னா, பிரம்மமுகூர்த்த டைம். நம்ம பிரம்மபுத்திர 4:06 அவர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்ல, 4:06 கணக்கு கிடையாது. திருப்பி சொல்கிறேன், சூரியோதயத்திலேருந்து 48 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம். பொதுவாக 4:06 சொல்லுவா. ஏன்னா ஜென்ரலாக புரியறதுக்கு 5:30 மணினா அதுலேருந்து 48 நிமிஷம் முன்னாடி, 6:15 6:20க்குன்னா அதுலேருந்து 48 நிமிஷம். அது என்னவோ நம்ம அதை கணக்கு வச்சுக்கணும். அதான் அப்போ அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம். அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் இந்த நடந்துட்டுருக்கு, இந்த எல்லாரும் போய் எழுப்பின்னு இருக்கா இல்லையா, அந்த காலத்தில் எழுப்புறா. எப்போ நாம தான் வந்து எழுந்துக்கிறது எத்தனை மணிக்குண்ணா, 6 மணி சுவாமி, 5:45 சூரியோதயமாக இருக்குது, அதுலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் கேச்சு தான் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். எனக்கு எழுந்துக்கிற முகூர்த்தம் எதுனா சூரியோதயத்துக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கேச்சு தான் நான் எழுந்துப்பேன். சில பேர் அப்படியே இருப்பா. வேடிக்கையாக ஒரு வாட்ஸ்அப் கூட வந்தது 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி. என்னென்னா, கார்த்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறது ரொம்ப நல்லது, 5 மணிக்கு எழுந்துக்கிறது, 5 மணிக்கு எழுந்துக்கிறது பரவாயில்ல, 6 மணிக்கு எழுது பரவாயில்ல போட்டோம் அப்படின்றது, 7 மணிக்கு எழுதுக்குது சோம்பேறி, 8 மணிக்கு எழுந்தது ரொம்ப சோம்பேறி, இல்லை 10 மணிக்கு எழுந்துக்குது படு சோம்பேறி அப்படின்னா. கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ண, நல்ல காலம், நான் நல்ல இதில் இருக்கேன் அப்படின்னா. ஏன் சுவாமி 4 மணிக்கு எழுந்துன்றீங்களா அப்படின்னா, இல்லை நான் எல்லாம் முடிச்சு கிழிச்சு நைட்டு ஃபுல்லாக பூத்தடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் போய் படுத்துக்கிறதுக்கு மணி 5 ஆகிடும், 4 மணிக்கு நான் மூச்சுன்னு தான் இருப்பேன், அதனால் நான் நல்ல இதெல்லாம் இருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் 4 மணிக்கு எழுந்துக்கணுமா, சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்துக்கணும். ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்கான ஒரு ரீசனும் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் படுத்து தூங்குற அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களுமே பழுது பார்க்கப்படுகிறது. எல்லாமே, ஒரு அங்கம் இல்லாமல் எல்லா அங்கமுமே வந்து ரெக்டிஃபை ஆகுது. இந்த பிளட்டு சர்க்குலேஷன் ஆகி எல்லா இதுக்கும் போய் எதாவது பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணும். தூக்கம் இல்லாதது தான் பல வியாதிக்கு மூல காரணமாக இருக்கும். தூக்கத்து ரொம்ப இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இரவின் நாளாட்டம் பகலில் தூக்கம், அதுதான் இப்போ வந்து நம்மளோட காலகட்டமாக இருக்குது. அதுலேருந்து முதல்ல வெளில வரணும். நம்ம முதல்ல சத்பாதையில் வரணும்னா முதல்ல சீக்கிரம் எழுந்துக்கணும். நீங்கள் சீக்கிரம் எழுந்து பாருங்களேன், நீங்களே சீக்கிரம் தூங்குவீங்க இல்லையா. நம்ம இப்படி போனால் வர முடியாது, சீக்கிரம் போய் தூங்கலான்னா வராது. சீக்கிரம் எழுந்துருங்கோ, அப்புறம் மத்தியானம் தூங்கக்கூடாது, அப்போ திருப்பி நைட் தூக்கம் வராது, திருப்பி காத்தால் தூக்கம் வரும். அப்படி வேணும், மத்தியானத்தில் தூங்கக்கூடாதுன்றது விஷயம். அப்படியே தூங்கினா கூட சயின்டிஃபிக்காகவே சொல்கிறேன்னா, சாஞ்சிட்டு உட்காந்து தூங்கணும்னா, படுக்கக்கூடாது. நீ தூங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் சாஞ்சிட்டு உட்காரணும், ஆனால் படுக்கக்கூடாது. இப்போ புதுசாக வந்து எல்லோரும் கண்டுபிடிச்சோன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சம்பிரதாயத்தில் அது உண்டு, மத்தியானத்தில் தூங்கக்கூடாது. அப்படியே தூக்கம் வந்தால் கூட என்னென்னா அப்படியே சாஞ்சிட்டு தூங்குவாள் பெரியவாளாம். அந்த சவுத்து இப்படி சாஞ்சிட்டுருவா, காலை மட்டும் நீட்டிட்டு சாஞ்சிட்டு அப்படி தூங்குவாள். அப்படி தூங்கலாம்டா. இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. அப்படியா என்னென்னா
அது மாதிரி நமக்கு என்னென்னா இந்த தமோ குணம்ன்றது தான் அதிகமாக இருக்கக்கூடியது இல்லையா. அந்த தமோ குணத்துலேருந்து விடுபட்டு வெளில வரணும். அதான் அதுக்கு ஆண்டாள் சொன்னால் புல்லும் சிலம்பினகான். இந்த புல் எப்போனா அந்த அதிகாலை பொழுது இருக்கு இல்லையா, அந்த பொழுது தான் எழுந்துக்கணும். அந்த எழுந்துக்கிறதுனால என்ன லாபம்னா உடம்புல சுறுசுறுப்பு வரும். நீங்கள் ஒரே ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து பாருங்கள், சூரியோதயத்துக்கு முன்னாடி குளித்து பாருங்கள். அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம. அதுக்கு என்ன காரணம்னா அந்த சூரியோதயம். ஏன்னா அந்த காலத்தில் தான் சத்வகுணம் இருக்கக்கூடிய காலம். பிரம்ம முகூர்த்த காலன்றது இல்லையா, சத்வகுணம். நம்மளே பார்க்கணும், நைட்டு 10, 11, 12 மணி வரைக்கும் வண்டி சுற்றிட்டு இருக்கோம், 1 மணிக்கு சுற்றிட்டு இருக்கோம், 2 மணிக்கு அப்புறம் அவ்வளோ இருக்காது. 3 மணி ஆச்சுன்னா நிஷப்தம் ஆகிடும். 3 மணிக்கு நான் நிறைய திருட்டு எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பண்ணி இந்த 3லேருந்து 4க்குள்ளே தான் ஆகும். ஏன்னா அப்போ தான் நம்ம எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி தூங்கி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம். என்னதான் சத்தம் கேட்டால் கூட அவன் எழுந்துக்க மாட்டான். அவனுக்கு அது உச்சித்த காலம், அவனுக்கு அது பிரம்மமூர்த்த காலம். திருடனுக்கு 3லேருந்து 4, 3லேருந்து 4 தான் நான் வெளில போவேன். என்ன எனக்கு பிரம்மமூர்த்த காலம், அப்போ தான் நான் சம்பாதிக்க முடியும். அது அவனோட பிரம்மமூர்த்தம், நம்மளோட பிரம்மமூர்த்தம் 4லேருந்து 6. அப்போ ஏந்தோன்னா நம்ம உடம்புல அந்த சுறுசுறுப்பு வரும். அது நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது, நம்ம பண்ணக்கூடிய காரியங்களை நல்லா பண்ணக்கூடியது. ஏன்னா நமக்கு புத்தி அப்போ தெளிவாக இருக்கும். சத்துவகுணம் இருந்தால் புத்தி தெளிவாக இருக்கும். ரஜோகுணமும் சிம்பிளாக சொல்லணும்னா, ரஜோகுணம் இருந்ததுன்னா கோபம், பிடிவாதம், அவசரம், இதெல்லாம் ரஜோகுணம். மந்த புத்தி, தூக்க புத்தி, ஆலசியம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் தமோ குணத்தில் வரக்கூடியது. இது ரெண்டுமே நம்ம எல்லா மனுஷாளுக்கும் இந்த 3 குணம் இருக்கும். இந்த 3 குணம் இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு. வைகுண்டத்துக்கு நம்ம போயிட்டோம்னா ரஜோ தமோ குணம் இருக்காது, ஒன்லி சத்துவ குணம் மட்டும்தான் இருக்கும். அங்கே போனால் நமக்கு ஜுரம் வராது, தலைவலி வராது, எதுவுமே வராது, சோர்வு வராது, தூக்கமும் வராது, இது எதுவுமே இருக்காது. ஏன்னா சத்துவ குணத்தோட சுத்த சத்வம் வா வைகுண்டம் ஆனந்த லோகம் வா. ஏன்னா ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும், அது எந்த கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பூலோகத்துலையும் நமக்கு எப்படி இருக்கணும்னா நம்ம சீக்கிரம் இருந்துடும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த பொழுதைத்தான் இப்போ சொல்கிறா ஆண்டாள், புல்லும் சிலம்பின. இந்த பொழுதுல தான் பட்சிகள் ஏந்துன்றோம். பட்சிகள் எப்பயுமே காத்தா நம்ம ஏந்துக்கும் காத்தாலும் ஒரு 4 மணிக்கு ஏந்து வாசலில் கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் வெயிட், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு குருவி சத்தமாக கேட்கும், நமக்கு ஒரே ஒரு குருவி சத்தமாக நமக்கு கேட்கும். ஐயா அது ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை இப்போ என்ன பண்ணுறான்னா தேடி போகிறா. இந்த ட்ரக்கிங்னு போகிறா, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இந்த மலைக்கெல்லாம் ட்ரக்கிங் போவா. இந்த ட்ரக்கிங் போகிறது ஃபாரஸ்ட் ஸ்டேன்னு ஒன்று வச்சுருப்பா. காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும். அந்த மரத்துக்கு மேலே ஒரு 4 மரம் 3 மரம் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு வீடு கட்டுருவோம். அதில் போய் நம்ம ஸ்டே பண்ணோம். கார்த்தால் 3 மூட்டைக்கு ஏப்பிடுவோம். இல்லை நம்ம வழக்கத்துப்படி எல்லாம் ப்ரெட்டு கிட்டு காஃபி கீஃபி எல்லாம் 3 மணிக்கு சாப்பிட்டு இப்படி உக்காந்தோன்னா அந்த 4 மணிக்கு நிஷப்தமாக இருக்கணுமா. யாரும் பேசக்கூடாது, நம்ம யாரும் பேசக்கூடாது, மொபைல் சைலண்ட்லாம் போட்டுணுமா. ஏன்னா அந்த 4லேருந்து 5 மணிக்கு தெரியுமா, அந்த டயத்தில் பட்சிகள், ஜந்துக்கள், மிருகங்கள், ஏன் புழுப்பூச்சிலாம் கூட சின்ன பூச்சிலாம் இருக்குது, அதெல்லாம் கூட சப்தம் பண்ணும். அந்த சப்தம் கூட நமக்கு கேட்கும். அப்போ நான் நிஷப்தமாக இருக்கக்கூடிய காலம் அது. அப்போது டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ வண்டி போனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, மேலே ஃபேன் போட்டால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, இதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பின் ட்ராப் சைலண்ட்னு அது மாதிரி இருக்கும். அப்போது அந்த சப்தம் நம்ம கேட்கும்போது ஆனந்தமாக இருக்கும். அது அந்த உச்சிதமான காலம். அதாவது காலங்களில் இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய உச்சிதமான காலம் என்ன, நல்லா அனுபவிக்கக்கூடிய காலம் என்னென்னா அந்த காலம், அந்த 4 மணி சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கிற காலம். அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விசேஷம். இதை நம்ம இப்போ தேடி போய் நம்ம அந்த ஆனந்தத்தை எடுத்துக்கிறோம். கிராமங்கள்லாம் இன்றைக்கும் இந்த விசேஷம் உண்டு. ஆத்திரியே நம்ம தூங்கி இருந்தோம்னா கூட வெளிலேருந்து ஒரு குயிலோ ஏதோ ஒரு புறாவோ இல்லாட்டி ஏதோ ஒன்று நமக்கு கட்டும். அப்படி அந்த சத்தம் நமக்கு கேட்கும். ஏன்னா அங்கெல்லாம் அமைதியாக இருக்கும்ல கிராமங்கள்லாம், வண்டி கிண்டி போகிற சத்தம் கூட இருக்காது. அதுபோல் அப்படிப்பட்ட காலம் இந்த விசேஷமான காலம், இந்த பிரம்மமுகூர்த்த காலம். அந்த முகூர்த்தத்தில் நீ எழுந்துக்கணும் அப்படின்றா. புல்லும் சிலம்பின, பட்சிகள்லாம் என்னென்னா கூன்னு சத்தம் போட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா விடிய போகிறது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிய போகிறது. நாம் என்ன பண்ணிருக்கோம், நோம்பு நோக்கிறோம்னு ஆல்ரெடி நேற்று நைட்டு எல்லோரும் பிளான் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போயே நம்ம கோஷி என்ன பண்ணோம், வர மார்கழி மாதம் வருது, எல்லோரும் 6 மணிக்கு இல்லை நான் 5 மணிக்கே வந்துடுங்கோ. என்ன பிரபந்தம் இது மட்டும் தான் சொன்னோம். 2 பிரபந்தம் செய்விப்போம், 2 அது செய்விப்போம், இல்லை 2 சோஸ்திர பாடம் செய்வோம், எல்லாம் பிளான் பண்ணுவோம். 4 மணிக்கு யாரும் வர மாட்டா, 6 மணிக்கு தான் வருவான். ரெகுலர் 6 மணிக்கு தானே வருது. இது நடக்கிற விஷயம் இல்லையா? அதுபோல் இல்லாமல் அந்த புற்கள் இருக்கக்கூடிய அந்த காலம் விசேஷமான காலம். அந்த காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் விசேஷமாக இருக்கக்கூடியது. அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட புல்லும் சிலம்பின இந்த பட்சிகள்லாம் நல்லா அந்த டைம்னா கரெக்டாக எழுந்துடும். அதுக்கு இயற்கை ஒத்து போகக்கூடாது. நாமளும் இயற்கையாக இல்லை இல்லையா? அது ஒருத்தன் கேட்டானா, நீங்கள் என்ன நடன்றீங்க, நடங்க சுகர் இருக்குது, நம்ம இது எல்லாம் இருக்குல்ல, இந்த
மிருகங்களுக்கெல்லாம் ஏன் இந்த சுகர்லாம் வரல? நாம் மிருகங்கள் குளிக்கிறது இல்லை, மிருகங்கள் பல்லு தேய்க்கிறது இல்லை, நான் ஏன் பல்லு தேய்க்கணும், நான் ஏன் குளிக்கணும்? இப்படி ஒருத்தன் கேட்டான். அது ஒருத்தன் பதில் சொன்னான். டிவியில் ஏதோ நிகழ்ச்சியில் கேட்டான், பதில் சொன்னான். எல்லாம் ஓகே, இதே தான் இந்த மாடு ஆடு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தீர்த்தம் வேணும் சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணணும்னா 2 கிலோமீட்டர் போய் சாப்பிடும், 5 கிலோமீட்டர் போய் சாப்பிடும். அப்போ அது குளிக்க வேண்டாம், பல் தேய்க்க வேண்டாம், அது எதுவுமே தேவையில்லை. நீ அதை பண்ணுறியா? டீ அப்படின்னா டீ வந்துடும், டிஃபன்னா டிஃபன் வந்துடும், காஃபினா காஃபி வந்துடும், உட்காந்துட்டுலேயே எல்லாம் முடிக்கிறோம். அப்போ எல்லா வியாதியும் வருமா? வரும். அப்போ வராதுன்னா இந்த பட்சிகளும் ஜந்துக்கள் இயற்கையோடு ஒன்றி இருக்குது, நாம் இயற்கையோடு விலகி இருக்கும். அதுதான் விசேஷம், அதுதான் வித்தியாசம். பகவத்கீதை இந்த பட்சிகள் என்ன பண்ணோன்னா அந்த காலம் 4, 4:30, 5 மணி சூரியோதயத்துக்கு, நான் சொன்னல 4 இல்லை, சூரியோதயம் 5:30 மணின்னு வச்சுங்களேன், அது 3:30 மணிக்கு எழுந்துடும். சூரியோதயம் 6:30 மணின்னு வச்சுக்கேன், அது 4:30 மணிக்கு எழுந்துக்கும். அதுக்கு அந்த இயற்கை தெரியும், இயற்கை சொல்லும். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல புயல் வரப்போகிறது, இல்லை அந்த கடல் கொந்தளிக்கு போகிறதுனா அங்கே ஒரு பறவையும் இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு அது தெரியும், உணர்வு தெரியும் அதுக்கு. அதே மாதிரி யானை சொல்லுவாள், யானை இங்கே இருக்குன்னா ஒரு 2-3 கிலோமீட்டரை சுற்றி ஏதாவது மனுஷன் நடமாட்டம் இருந்தால் அது தெரியும். அந்த பூமியில் அந்த கால் வச்சுருக்கு இல்லையா, அந்த கால்லேருந்து அந்த உணர்ச்சி எடுத்துக்குமா, இந்த பக்கமாக மனுஷன் நடமாட்டம் இருக்குது, நம்ம இந்த பக்கம் போகலான்னு போயிடுவோம். இது இயற்கையோடு ஒன்றி இருக்கிறது, நமக்கு அந்த சக்தி உண்டு. நாம் என்ன பண்ணிட்டோம், அது பின்னாடி போகாதனால நமக்கு அது தெரில. அதனால தான் இந்த பொழுதோடு நாம் சேர்ந்து ஏந்தோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான். அதனால் சீக்கிரம் ஏந்துக்கணும். நம்ம என்ன அனுஷ்டானத்தில் முதல்ல என்ன சொன்னால், முதல்ல குளிக்கணும்னா எப்போ குளிக்கணும்னா சூரியோதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும். அதான் நான் சொன்னேன், அனுஷ்டானம் நம்ம பண்ணுறோம், சந்தியாவந்தனம் பண்ணுறோம்னா சந்தியா காலம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அர்க்கியம் பண்ணிடணும், சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா உபஸ்தானம் பண்ணணும். அப்போ அந்த காலம்னா அதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி குளிச்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி வஸ்திரம் பண்ணணும், திருமணம் இட்டிக்கணும், எல்லாம் பண்ணணும். அப்போ 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். அப்போ 6 மணிக்கு உனக்கு விடியும் போது நீங்கள் இந்த சந்தியாவந்தன காலம் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்றது. இது இயற்கையோடு ஒட்டி இருக்கக்கூடியது, சத்துவகுணத்தை கூடிய. அதனால இந்த சத்துவகுணம் கொடுக்குறதா சந்தியாவந்தனம் பண்ணணுன்றது. அப்படியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புல்லும் சிலம்பின புல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிருத்து, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே. நாம் போட்ட பிளான் என்ன, இன்றைக்கி இந்த மாதிரி இந்த நோன்பு நோக்கணும், இத்தனை மணிக்கு ஏந்துக்கணும். எல்லாரும் என்ன சொன்னீங்க, நான் தான் ஃபஸ்ட்டு முதல்ல நான் வந்து உட்காந்துருவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னோம். ஆனால் எல்லாரும் லேட்டாக வரும். அது இல்லாமல் இவன் ஏன் சீக்கிரம் ஏந்துக்கோ அப்படின்னு இந்த குழந்தை எப்படா பிள்ளாய் எழுந்திராய். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில், புல்லும் சிலம்பின புல்லரையன் கோயில் அப்படின்றான். புல்லரையன், புல்லுனா பக்ஷின்னு பார்த்துருக்கோம், புல் அரையன்னா பட்சிகளுக்கு அரசன். அவன் யாருன்னா அவன் தான் கருடன். கருடனோட விசேஷம் என்னன்னா, எத்தனை பட்சிகள் இருந்தால் கூட கருடனுக்கு ஒரு விசேஷம் உண்டு, அதீதமான விசேஷம் உண்டு கருடனுக்கு. அது என்ன விசேஷம் அப்படின்னா, கருடன் நம்ம பார்த்த பெருமாளுடைய வாகனம், அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இயற்கையாக சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த பட்சிக்கு கூட நல்ல ஒரு விசேஷம் உண்டு. இப்போ சாதாரணமாக மழை பெய்யும் போது சொல்லுவா, ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னுவா, கேள்விப்பட்டீங்க? அது ஒரு வச்சனம் சொல்லுவா, ஊர்க்குருவி பருந்தாகாது. பருந்துனா கருடன். ஊர்க்குருவி என்ன பண்ணுன்னா ஒரு ஹைட்டு தான் பறக்கும், அந்த ஹைட்டுக்கு மேலே அது பறக்க அதால் முடியாது, அந்த வெப்பநிலை அதுக்கு ஒத்து வராது, அதனால் போக முடியாது, பறந்து போகவும் முடியாது. இந்த கருடன் என்ன பண்ணுவார் தெரியுமா, மழை வந்ததுன்னா மேகத்துக்கு மேலே போய்டும். மேகத்துக்கு கீழே தானே மழை, மேகம் நம்ம பார்த்தோம், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கருவேல. மேகம் போய் கடலில் போய் ஜலத்தை எடுத்துட்டு சப்தத்தோடு மேலே போய் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வந்து மழை பெய்கின்றது. இதெல்லாம் எங்கே நடக்குது, மேகத்துக்கு கீழே. மேகத்துக்கு மேலே இப்போது பூமியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பித்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மேகம் இருக்கும். லோ க்ளவுட்ஸ், மிட் க்ளவுட்ஸ், ஹை க்ளவுட்ஸ்னு வச்சுப்பா. கீழ்வானம், நடுவானம், மேல்வானம்னு வச்சுங்களேன். வானம்ல மேகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 10 கிலோமீட்டருக்கு மேலே மேகம் இருக்காது. ஓகே, அந்த இடத்துக்கு இந்த பறந்து போகுமா. அது என்ன பண்ணால் இந்த மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அது அங்கே போயிடும். அது விசேஷமான கருடனுடைய விசேஷம். அது வேற எந்த பறவைக்கும் கிடையாது, இந்த பறவைக்கு உண்டு. அது பற்றி விசேஷம். அது மாதிரி இந்த கருடன் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கருடன் வந்து எம்பெருமானுடைய வாகனம். இவனுக்கு வைனத்தேயன்னு பேர். எதனால் அப்படின்னா, வினித்தையினுடைய குமாரன், அதனால் வைனத்தேயன். அதனால் இந்த வினித்தைக்கும் கஷ்யப முனிகருக்கும் பிறந்த குழந்தை. இந்த கஷ்யபர் 13 பேர் கல்யாணம் பண்ணிட்டார். 13 பேருக்கும் வரக்கூடிய ஒவ்வொருத்தர் தான் யக்ஷ கந்தர்வர்கள், அது மாதிரி ஒவ்வொருத்தராக வரா. இதில் 2 பேர் முக்கியமாக இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது யாருன்னா,
கத்ரு வினிதா இவ 2 பேர் தான் இந்த இடத்துல விசேஷம். இப்போ கருடனை பற்றி சொல்லணும்னா கருடனோட அம்மாவை பற்றி சொல்லணும் இல்லையா? அந்த அம்மா பற்றி சொல்லும்போது இந்த கத்ரு இவ என்ன பிரச்சனையில மாட்டின்டா, அந்த பிரச்சனையிலேருந்து கருடன் எப்படி இவளை காப்பாற்றினா அந்த விசேஷம் இந்த கருடனுடைய விசேஷத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கஷ்யப முனிவருக்கும் வினிதே அப்படின்னு சொல்லக்கூடியவளுக்கும் ஒரு குழந்தை 2 குழந்தை பிறக்கிறது. அதுபோல் கத்ருன்னு சொல்ல இருக்கா, அவளுக்கும் 1000 குழந்தை பிறக்கிறது. 100 குழந்தைகள் 1000 குழந்தைகள் சொல்கிறார். இப்போ இவ 2 பேர் என்ன பண்ணுறான்னா, கஷ்யப முனிகிட்ட போய் வேண்டிக்கிறான், எனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறான். இவள் என்ன சொல்ல, நல்லா தீர்க்க ஆயுஸ் இருக்கிற மாதிரி ஒரு தீர்க்க தேகம் இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு பசங்க வேணும், 1000 பசங்க வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். வினிதைக்கிட்ட கேட்குறா, எனக்கு தீர்க்க ஆயுள் இருந்தாலும் இல்லைனாலும் தீர்க்க கீர்த்தி இருக்கணும், நல்ல கீர்த்தியோடு இருக்கக்கூடிய 2 பசங்க போதும். வச்சா நான் 1000 வேண்டாம், எனக்கு 2 பசங்க, 2 பசங்களும் நல்லா 2 பையன் இருக்கா, 2 பேரும் நல்லா வேத பண்டிதர்கள் கணம் முடிச்சிருக்கா, கணப்பாடிகள்னா அது வரலாம் இருக்குது நமக்கு விசேஷம். நான் 1000 பேர் இருக்கா, எல்கேஜி ஃபெயில், இது மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அது போல் இருந்தாலும் நல்ல இதுவோடு இருக்கணும், சக்தியோடு இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணா, 2 பசங்க போதும், ஆனால் நல்லா கீர்த்தியோடு இருக்கணும் 2 பேரும் அப்படின்னு வேண்டிக்கிறான். சரி, 2 பேருக்கும் வரத்தை இது பண்ணியாச்சு. இவ 2 பேரும் அக்கா தங்க, ஆனால் சக்காலத்திகள். ஏன்னா கஷ்யபரோட 2 பொண்டாட்டிகள் இல்லையா? இவா 2க்குள்ள சின்ன அசூயை இருக்குது. அசூயை இருந்தால் கூட ஒருத்தர் அக்கா தங்க இல்லையா, பேசி வார்த்தைலாம் இருந்துட்டுருக்கு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குதிரை போகிறது, வெள்ளை கலர் குதிரை. இந்த குதிரை என்ன, உச்சைன்னு சொல்லக்கூடிய குதிரை. இது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடின்னு பார்த்தோம்ல, பார்க்கடல் இருக்கக்கூடிய பரமன் பார்த்தோம்னா, அந்த பார்க்கடலில் கடையும் போது வந்தது கூட வெள்ளை கலர் யானை, வெள்ளை கலர் குதிரை, வெள்ளை கலர் பசு. இது 3 விசேஷம். அதில் தான் மகாலட்சுமி வரா. மகாலட்சுமியுடைய அவதாரம் எங்கே அப்படின்னா இந்த பார்க்கடலில் தான். பார்க்கடல்லேருந்து வந்த உடனே அடுத்த க்ஷணம் என்ன பண்ணுறான்னா, நேராக பெருமாள் மடியிலேருந்து உட்காண்டாலாம். மடியிலேருந்து தகான் எகிரி குச்சி மாரில் போய் உட்காண்டாலாம். பெருமாள் சொல்லிட்டாலாம், இவள் என்னவள் உற்றுங்கோன்ட்டாராம். ஒவ்வொருத்தர் வரா, ஒன்று வருது, ஒவ்வொன்று எடுத்துட்டுருக்கா. பெருமாள் எடுத்துட்டுருக்கானா, ஒன்று மகாலட்சுமி எடுத்துட்டுருக்காரு. கௌஸ்துபம்னு சொல்லக்கூடிய ஒரு நீல கலர் கல், அதை எடுத்துட்டு. இது ரொம்ப விசேஷம். இந்த கௌஸ்துபம் சொல்லக்கூடிய இந்த நித்தியசூரி இருக்கார் இல்லையா, இவர் தான் நம்ம நரர்களுக்கு அதிபதி, நம்ம மனுஷாளுக்கு அதிபதி அவர் தான். அவர் இருக்கார். 2வது மகாலட்சுமி வரா. இதில் வந்தது பல விஷயங்கள், அப்சரசுக்கெல்லாம் வரா, நிறைய வரா. இதில் இந்த யானைன்னு சொல்லக்கூடியது வெள்ளை கலர் யானை, அது இந்திரன் கிட்ட போகிறது. அதுக்கு ஐராவத்தம்னு பேர். ஐராவத்தம்னா வெள்ளை கலர் யானை. உச்சைன்னு சொல்லக்கூடிய குதிரை, இதுவும் இந்திரன் கிட்ட தான் இருக்குது. இந்த உச்சை காமதேனு இவர்கிட்ட தான் இருக்குது. பசு, 3 வெள்ளை கலர் இருக்கக்கூடியது. இந்த உச்சை 100% வெயிட், அதில் கருப்பே கிடையாது. சில குதிரை பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை குதிரை இருக்கும், ஆனால் அதோட வாளோட கடைசியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஆனால் இந்த உச்சைன்னு சொல்லக்கூடிய குதிரைக்கு கருப்புன்றதே கிடையாது. இது ஒரு தடவை என்ன பண்ணுறதுன்னா, சுற்றிகிட்டே இருக்கு, ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த கத்ரு வினிதா இருக்கா இல்லையா, இவ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா, அக்கா தங்க பேசிகிட்டு இருக்கா. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குதிரை பாஸ் ஆகுது, அப்படி கடந்து போகிறது. கடந்து போனோடனே இவ சொல்கிறா, கத்ரு சொல்கிறா, இப்போ வினிதா சொல்கிறா, வெள்ளை குதிரை கருப்பே இல்லை உடம்புல அப்படின்றான். இவன் என்னால அசூயில் 2 பேர் ஒருத்தருக்கு அது இல்லை, அதெல்லாம் ஒன்று. இப்போ நம்மளே வந்துருக்கோம், 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம்னா ஒருத்தர் கரெக்டாக சொல்லுவா ஒரு விஷயம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அசூயாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கிடையாது, இப்படி தான் அப்படின்ற ஒரு எண்ணம். அதை மட்டம் தட்டி ஒரு வார்த்தை சொல்லணும். நீ சொன்னது கரெக்டு கிடையாது, நான் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு பாவத்தை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், டக்குன்னு மாற்றி சொல்லி இதுதான் கரெக்டுன்னுவான். அதுபோல் இவன் என்ன சொல்லிட்டானா, கத்ரு என்ன பண்ணா, எல்லாம் அதெல்லாம் கிடையாது, அதோட வால் பார்த்தியா, வாலில் கருப்பு இருக்குன்னா, இல்லை கிடையாது அப்படின்னு ஒரு டிபேட் போயிட்டு, இந்த அசூயில் என்ன, இந்த அசூயினால் கோபம் அசூயை இதெல்லாம் இருக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா, இது நம்மளையே கொள்ளக்கூடியது. கோவப்படும்போதுனாலையோ அசூயப்படுறதுனால என்னென்னா, சயின்டிஃபிக்கான ரீசன் என்னென்னா, அப்படி பண்ணும்போது நம்ம உடம்புல ஒரு சில அமிலங்கள் ஏற்படுது. அந்த அமிலங்கள் நமக்கு கெடுதல் கொடுக்கக்கூடியவை. சந்தோஷம், ஆனந்தம், மற்றவாளுக்கு உதவி பண்ணுற எண்ணம், இதெல்லாம் பண்ணும்போது என்ன வருதுன்னா, அப்போ ஒரு அமிலம் வருது. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையானது. அதனால தான் பெரியவா என்ன சொன்னால், எது பண்ணாலும் நல்லது மட்டும் பண்ணு, நல்லதையே யோசினா. நல்லது யோசிச்சா என்னன்னா, வேறு யாருக்குமே இல்லை, நமக்கு லாபம் ஃபஸ்ட்டு. கோவப்பட்டால் யாருக்கு நஷ்டம்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு. முதல்ல என்னென்னா பிபி சுகர் வந்துடும். கோவப்பட்டால் எல்லாம் கோபம் ரொம்ப பட்டு பாருங்கள், ரெகுலராக கோவப்பட்டு பாருங்கள், பிபி வந்துடும். அதனால் இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாலும் இது பெரிய இதாக சொல்லலாம். இந்த அசூயை என்ன பண்ணுறதுன்னா, இவ 2 பேருக்கு என்ன பாதிப்பு கொடுக்குறதுனால, இந்த அசூயினால் வேண்டாம், இல்லை வால் கருப்பாக இருக்குன்ட்டான். இது அசூயில் இந்த டிபேட்டா 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட்டு என்னன்னா, இல்லை அது இதுன்னு ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் பீக்கில் போயிட்டான். பீக்கில் போனோடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நமக்கு தெரியாது. இந்த கோவத்தினுடைய உச்சி, இந்த அசூயினோட உச்சியில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது. அப்போ என்ன பண்ணிட்டான்னா,
அதில் கருப்பு இருந்துச்சுன்னா இவளுக்கு தெரியும், கதிருக்கு தெரியும் அது வெள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் சொல்லிட்டா இல்லையா, அதுலேருந்து பின் வாங்க முடியாதுடா. அப்போ ஒன்று பண்ணோம், ஒருவேளை அதில் கருப்பு இருந்ததுன்னா அதில் நான் உனக்கு அடிமை, கருப்பு இல்லைன்னா நீ எனக்கு அடிமை. அந்த அளவுக்கு பீக்கில் போயிட்டான். பீக்கில் போனோடனே என்ன பண்ணான்னா, சரி ஓகே நாளைக்கு அதான் இதே அந்த நேரத்தில் அது நகர் வெள்ளம் வர மாதிரி ராஜா அது சுற்றின்னு இருக்கோம்ல, அந்த டைத்துக்கு வரான் 4:30 வச்சு சாயங்காலம் நல்லா இளம் வெயில் இருக்க காலம் அது சுற்றுதுன்னு வச்சுப்போமே, அந்த டைத்துக்கு நாளைக்கு வந்து உட்காரலாம். அதோட வால் பார்ப்போம். கருப்பு இருந்ததுன்னா வினிதா கத்ருவுக்கு அடிமை, கருப்பு இல்லைன்னா கத்ரு வினிதாவுக்கு அடிமை. போட்டாச்சு, ஒரு முடிவு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறா, மறுநாள் வரான். இப்போ கத்ருக்கு விஷயம் தெரியும், அதில் வாலில் கருப்பு இல்லை. இப்போ எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சா, இவாளுடைய குமாரர்கள் இருக்கா இல்லையா, இவாள்லாம் நாகம் 1000 பேர் பிறந்தான்னு சொன்னால் 1000 நாகங்கள். கத்ருக்கு பிறந்த அத்தனையுமே நாகம். எல்லா நாகங்களுக்கும் அம்மா வந்து கத்ரு, கருடனுக்கும் அருணனுக்கும் அம்மா வினிதா. ஓகேவா? இப்போ இருந்துருக்கா இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, மறுநாள் வரத்துக்கு முன்னாடி பாம்பு பசங்களை கூப்பிட்றா, நீ ஒன்று பண்ணு, அந்த குதிரை வருது இல்லையா, எங்களை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து கிராஸ் நான் இங்கேருந்து இது வரைக்கும் பார்க்குறேன், ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட தூரம் நான் பார்க்குறேன், அதுக்கு முன்னாடி நீ நின்றுக்கோ. அந்த குதிரை பாஸ் ஆகும். அப்படி கலந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாஞ்சு அது வாலில் போய் சுற்றிட்டு. நாகம் கருப்பு இல்லையா, கருநாகம். ஏன்னா எல்லா நாகங்களுக்கு அம்மா ஒரு கருநாகத்தை கூப்பிட்டு இங்கே பண்ணிட்டு குச்சி பண்ணிட்டேன். நாகம் வந்து எங்கேருந்து ஜம்ப் பண்ணக்கூடியது, மரத்தை விட்டு மரத்தாகும், இங்கேருந்து இங்கேயும் ஜம்ப் பண்ணி போய் மேலே பிடிக்கும். இது நாகத்துக்கு உண்டு. அது என்ன பண்ணுறதா சொன்ன உடனே இருந்துக்கு கரெக்டாக அது பாஸ் ஆகும்போது என்ன பண்ணுறா, டக்குன்னு போய் அது பாஞ்சு அது வாலில் போய் சுற்றிடுது. அது போகக்கூடிய டைம் என்ன, 2-3 செகண்ட் தானே. குதிரை ஓடுறது ஹார்ஸ் பவர்ன்றோம் இல்லையா, அந்த ஹார்ஸ் பவர் ஓடுறதுன்னா 2 செகண்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 செகண்டில் பார்த்தா கீழே கருப்பாக இருக்குது. வேறு வழியில் வினிதா என்ன பண்ணிட்டா, வேறு வழியில் நான் அடிமையான சொல்லி அடிமையாயிட்டான். இப்போ இவளுக்கு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அடிமைத்தனம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பசங்கள்லாம் வளருது இல்லையா, இந்த பசங்க எப்படி வளருது, எப்படி பிறக்கிறது, நாகங்கள் எப்படி பிறக்குதுன்றது நான் அடுத்த ஒரு பாசனம் வர அதை சொல்கிறேன். இப்போ இந்த கருடனுக்கு என்னன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டான், குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அவனுக்கு புரியுது அம்மா அடிமையாக இருக்காளே, என்னன்னாலும் சித்தியாக இருந்தாலும் சித்தியோ பெருமாவோ இருந்தாலும் நம்ம அடிமையாக இருக்காளே, அது அடிமையிலேருந்து விளக்கலாம் சொல்லி சொன்னால் போய் கேட்குறான், கதிர்கிட்ட போய் கேட்குறான், எங்கள் அம்மா இது மாதிரி நீ விழுதி ரொம்ப வருஷமாக அடிமையாக இருக்கா, கஷ்டமாக இருக்கே என்ன. இவளுக்கு அசூயாச்சே, என்ன பண்ணா, சரி சரி அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, ஏன்னா சாப்பிட்டா பேசி ஆகணும், ஒன்று பண்ணு, தேவலோகம் போய் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடு, நான் விட்டுறேன்ட்டான். இதனால் தேவலோகத்துலேருந்து அமிர்தம் கீழே வருமா, வராது. அது பார்க்கடல் கடைஞ்சி அதுலேருந்து தான் அமிர்தம் வருது. அது வரும்போதே அந்த அசுராளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பெரிய பிளான் பண்ணி மோகன் அவதாரம் எடுத்து கடைசியில் அவளுக்கு போகாதபடி பண்ணிட்டார் பெருமாள் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறது, சுரர்கள் அசுரர்கள் 2 பேர் சொல்லுவோம் இல்லையா. சுரர்கள்னா தேவர்கள், தேவர்கள் அல்லாதவர்கள் அசுரர்கள், அதனால அசுரர்னு பேர் அவளுக்கு. இப்போ அசுரர்களுக்கு போகாமல் இருக்கு இல்லையா, அதுக்காக என்ன பண்ணான்னா இப்போ மோனி அவதாரம் எடுத்து எம்பெருமான் கடாட்சம் பண்ணிட்டான் அப்படி இல்லையா. அப்போது இந்த அமிர்தம்ன்றது அங்கே கடைஞ்ச வாழ்க்கையே இல்லை, நான் அங்கேயே எடுத்து வெளில இருக்கிற உனக்கு எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சா, இவன் என்ன பண்ணா, சரி ஏதோ ஒன்று இது சொல்லிட்டா, அம்மாவை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இதாக இருக்குது, இது எதாவது பண்ணிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணால், இவனோட பராக்கிரம் எனக்கு தெரில, எப்படி ஆஞ்சநேயர் தன் பராக்கிரம் தெரியாமல் திடீர்னு பாஞ்சு போய் சூரியனை போய் சாப்பிட வந்துட்டானோ. அதனால தான் அந்த வாயில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இந்த ஆரஞ்சு கலரில் சிந்தூரத்தை தடவும், ஏன்னா அந்த வாய் அந்த மாதிரி இதுவாக எடுத்து. அதுபோல் இவன் என்ன பண்ணானா, சரி நம்ம போகலாம் இந்திரலோகத்துக்கு போகலாம்னு சொல்லி நேராக பறந்தான். இவன் கருடனாச்சே, நேராக பண்ணான். இவனுக்கு பறக்கிற சக்தி ஜாஸ்தி, மேலே எவ்வளோ தூரம் வேணால் அவனால் பறக்க முடியும். நேராக பறந்தான், நேராக இந்திரலோகம் போனான். போய் இந்திரன்கிட்ட இது மாதிரி விஷயம், எங்கள் அம்மாவை காப்பாற்றியானோ, எனக்கு இது வேணும், அமிர்தம் வேணும், நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்புண்டார். இந்திரனோட சண்டை போடுறான். ஒரு ஸ்டேஜில் இந்திரன் பார்த்தான், இவனை நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியல, பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தான். சரி இது வந்து போகக்கூடாது எங்கேயுமே, ஓகே, அது போகாமல் இருக்கிறது தான் நான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன், இந்திரனாக உட்காந்துட்டுருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரில் பேசினான். நீ ஒன்று பண்ணு, இந்திரன் சொன்னா கடைசியில், நீ கொண்டு போய் அவகிட்ட கொடு, நீ கொடுத்த அடுத்த செகண்டு நான் பிடிங்கிடுறேன். இப்போ அவள் கொடுத்தா மாதிரியாச்சு, அவள் சாப்பிடாத மாதிரியாச்சு, டீல் ஓகே அப்படின்றா. ஓகே டீல் பேசுன்றா. நேராக கொண்டு போய் கொடுக்குறான். இது கொண்டு போய் அந்த அமிர்தத்தை கொண்டு போய் அப்படி கொடுக்குறான் கத்ருக்கிட்ட. கொடுத்த உடனே அவன் வந்து என்ன பண்ணுற, கையில் இருக்கிற ஒரு தர்பத்தை வச்சு அதில் தொட்டு எடுக்கிறா. தொட்டு எடுக்கிற அந்த நேரத்தில் இவன் டக்கால் வந்து இந்திரன் வந்து அது பிடிங்கிட்டு போயிட்டான். போய் அதை எடுத்து போயிடுத்தேன்னு சொல்லி என்ன பண்ண, அந்த தர்பத்தில் கொஞ்சோண்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுடலாம். ஏன்னா ஒரு துளி சாப்பிட்டா கூட அமிர்தம் தான், அதான் நமக்கு மரணம் கிடையாது. அமிர்தத்தை சாப்பிட்டேன்னா நமக்கு மரணம் கிடையாது, உடம்புல எந்த வியாதியும் கிடையாது, எல்லாம்
தேகம் நல்லா ஜம்முன்னு இருக்கக்கூடியது. என்ன பண்ணுறா டக்குன்னு அதை எடுத்து நக்கலான்னு அந்த நக்கற நேரத்துலையும் பிடிக்கிட்டு போயிட்டான். நேராக பிடிச்சி ஒரு இடத்துல பிடிங்கி போயிட்டான் இந்திரன். ஒரு சொட்டு கூட வைக்கல. ஆனால் அதை எடுத்து நக்க ஆரம்பிச்சிட்டால, அந்த நக்கு எடுத்துன்னா பிடிச்சி இழுத்து கொண்டு என்ன எடுத்துனா இந்த தர்பம் நாக்கை கிழிச்சிடுது. அதனால தான் பாம்புக்கு 2 நாக்கு. ரெட்டை நாக்குடாவன் அப்படின்வால, அவன் ரெட்டை நாக்காரன்டா பாம்பு அப்படின்வான். அதனால் பாம்புக்கு ரெட்டை நாக்கு காரணம் இதனால தான். அந்த தர்பத்தை ஒரு நாள் ஒரு கிழிச்சதுனால அது ரெட்டை நாக்கு ஆகிடுது. இப்படியாக இந்த கருடன், விசேஷமான கருடன். ஏன்னா இப்படி கையில் அமிர்தத்தை வச்சுன்னு கருடன் எங்கேயா நீங்கள் சேவிச்சிருக்கீங்களா? ஏதாவது கோயிலில் போய் சேவிச்சிருக்கீங்களா? சேவிச்சிருக்கலாம். ஸ்ரீரங்கம் போங்க, ரங்காரங்கா கோபுரத்துலேயே நேராக உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பினா சக்கத்தாழ்வார், ரைட்டில் திரும்பினா ராமானுஜர் இல்லையா? தானான மேனி எம்பெருமானார் நீர்க்கல்ல, அது ரைட்டில் திரும்பினா தானான மேனி, லெஃப்ட் திரும்பினா சக்கத்தாழ்வார். அந்த திரும்புகிற இடத்துல அந்த கார்னரில் பாருங்கள் அமிர்த கலச கருடன் அப்படின்னு சன்னதி. அமிர்த கலசம் கருடன் கையில் அமிர்த கலசத்தை வச்சுருக்கா. கலசம்னா சொம்பு குடம். அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய அந்த சொம்பு, அந்த கலசம், அந்த சொல்ல அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணுறோம், 108 கலச அபிஷேகம் அதுதான் சொம்பு. அந்த சொம்பு அமிர்தத்து இருக்குது, அதனால் அமிர்த கலசம் அது கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய கருடன். என்ன இந்த தாத்பரியம் அது. அதனால் விசேஷமான அந்த கருடன் அவசியமாக எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் அடித்து பிடிச்சின்னு போய் சேவிக்கவே கூடாது. 2 ரீசன். 1, அந்த கோயிலோடைய அனுபவம் நமக்கு கிடைக்காது. அடிச்சு பிடிச்சின்னு போனால் கோயிலோட அனுபவம். பெருமாளை சேவித்தோம், பெருமாள் டிக் பண்ண ஆகா என்னை வந்து சேவிச்சு பண்ணால் டிக் பண்ண அதெல்லாம் இல்லை. பட் அதில் ஆத்மார்த்தம் இருக்காது. அதனால் பெருமாள் கோயிலுக்கு போனாலாம் நிதானமாக நின்று சேவிக்கணும். பெருமாளை சேவிக்கும்போது எப்படி சேவிக்கணும்னா அதுக்கு ஒரு விசேஷம். கோயிலுக்கு போனால் பெருமாளை சேவிக்கணும். இதில் கோவில்னு வருது, அதனால் சொல்கிறேன். புல்லரையன் கோயில்னு வருதுல்ல, அது சொல்கிறேன். இந்த கருடனுக்கு அப்புறம் வருது. கோயிலுக்கு போனால் எப்படி சேவிக்கணும் அப்படின்னா, முதல்ல நிறைய பேர் வருவா. இந்த பெருமாள் சன்னதியில், தாயார் சன்னதியில், ஆண்டாள் சன்னதியில், ரங்கநாத சன்னதியில் போயிட்டு சேவிப்பா. கூடவே கூடாது. பெருமாள் கோயிலில் போனால் முதல்ல துவஜஸ்தம்பத்தில் தான் சேவிக்கணும். துவஜஸ்தம்பத்தில் சேவிச்சா உள்ளே எத்தனை மூர்த்தி இருந்தாலும் அத்தனை மூர்த்தி சேவிச்சுக்கணும். அங்கே தான் சேவிக்கணும். சேவிச்சுட்டு நேராக போய் பெருமாளை சேவிக்கக்கூடாது. பெருமாளை எப்போ சேவிக்கணும்னா கடைசியாக தான் பெருமாளை சேவிக்கணும். முதல்ல நேராக போய் தாயாரை சேவிக்கணும். தாயார் கட்டாட்சம் இருந்தால்தான் எம்பெருமான் எடுத்து. இப்போ நம்ம பெருமான்கிட்ட போயிட்டோம்னா தாயார் கடாட்சம் இருக்கிறவனுக்கும் இல்லாததுக்கு என்ன வித்தியாசம்னா, தாயார் கடாட்சம் இல்லாதவங்கிட்ட எத்தனை புண்ணியம் பாவம் பண்ணேன்னு பார்ப்பான். தாயார் கட்டாட்சத்தோடு போனான்னா என்ன பண்ணுவான்னா அதை பார்க்க மாட்டான். நான் ஜென்ரலாக ஒரு தாத்பரியம் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். பெருமாள் இந்த மாதிரி கை வச்சுருக்காரு இல்லையா, வரதஹஸ்தமோ அபயஹஸ்தமோ, இப்படி வச்சுன்னா வரதஹஸ்தம், இப்படி வச்சுன்னா அபயஹஸ்தம். இது என்னோட தாத்பரியம் என்ன சொல்கிறதுன்னா, ரஜோ தமோ குணங்கள் இந்த 2 ரஜோ தமோ குணங்கள், இந்த 2த்தையும் தாண்டி சத்வகுணம் இருக்கக்கூடிய, சத்வகுணத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மானவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரே இந்த சத்வகுணம் வந்தது இல்லை, அவனுக்கு என்ன வந்தது, ஞானம் வந்துடுது. ஞானம் வந்து என்ன ஆகுதுன்னா எம்பெருமானை ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறான். இப்போ இந்த பக்கம் தான் எம்பெருமான் இருக்கான், ஒரே அடி முன்னாடி வைக்கிறான். பெருமாளுக்கு என்ன சௌலபியம், என்ன வந்து ஒரு ஆசை அப்படின்னா, என் பையன் என் பக்கம் திரும்பிட்டான்னு ஓடி வந்துடுறாரு. இது மாதிரி எந்த பெருமாள் வேறு யார்கிட்டயே கிடைக்குமா? நம்ம ஓடி போய் காலைல ஓடணும் இல்லை, ஓடி போகலான்னு திரும்பி நின்னா அவன் வந்துடுறான் நம்மக்கிட்ட. அதுதான் எம்பெருமானுடைய சௌலபியம். என்ன பண்ணுறான்னா, இந்த ஜீவாத்மா ஒரே ஒரு அடி முன்னாடி வச்சான்னா இவன் பரமாத்மா இல்லையா, இவன் என்ன சாதாரணமாகனா பரமாத்மா. இந்த பரமாத்மா என்ன பண்ணான்னா டபால்னு ஒடிந்துடுறான். இது ஒரு விசேஷம் என்ன தெரியுமானு, இந்த ஜீவாத்மாவை மட்டும் நினச்சா கூட ஒன்றும் நடக்காது. இல்லை பரமாத்மாவே நினச்சா கூட ஒன்றும் நடக்குதா? பரமாத்மா நினச்சாலும் ஒன்றும் நடக்கலை, ஜீவாத்மா நினச்சாலும் ஒன்றும் நடக்கலை. ஜீவாத்மா நினச்சி பரமாத்மா முடிவு பண்ணிட்டான்னா நம்ம அவங்ககிட்ட போய்டுவோம். கரெக்டா? சரி, பெருமாள் வச்சுட்டுருக்கான், ஏன் தாயார் இப்படி வச்சுட்டுருக்கான், நீ வா நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்ட்டான் இல்லையா? தாயார் ஏன் வச்சுருக்கா கேட்டானா? ஒருத்தங்கிட்ட போய் கேட்டான், பெருமாள் வச்சுருக்காரா, ஏன் வச்சுருக்காருன்னு கேட்டானா? தெரியலண்ணா, வந்தான் இந்த தாத்பரியத்தை சொன்னானா. சரி சொல்லிட்டல்ல, பார்த்ததில்ல சொன்னேன். தாயாரையும் வச்சுட்டுருக்கானா? ஐயோ தெரியல, போய் கேளுண்ணானா. தாயார்கிட்ட போயிட்டு, சரி அவன் வச்சுட்டுருக்கான் நியாயம், அவன் வந்து மாமேக்கம் சரணம் பிரஜ சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சிகான்னு சொல்லிட்டான். அவன் காலில் ஊந்துட்டான். சரி நீ ஏன் இப்படி வச்சுட்டுருக்கானா? அவன் ஒரு வேளை மறந்தாலோ, அவன் உங்ககிட்ட கணக்கு பார்க்குறதாலோ, இதெல்லாம் எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா என்னோட வழியாக போனால் தான் உனக்கு கிடைக்கும். அதனால தான் சரணாகதி எப்படி பண்ணுறோன்னா, ஆச்சாரியன் இடத்துல சொல்லி, அங்கேருந்து ஆச்சாரியன் தாயார் இடத்துல சொல்லி, அந்த தாயார் வந்து பெருமாள்கிட்ட சொன்னால் பெருமாள் புண்ணிய பாவங்கள் பார்க்காம மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சகா, நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு கொடுத்துட்றானா. அதனால தான் சொன்னேன், விஸ்வரூப சேவை தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சேவை.
ஏன்னா பெருமாள் தாயாரோட ஆலிங்கனமாக இருந்து அந்த தயை ஃபுல்லாக அவனோட உடம்புல ஏறி அந்த உடம்போடு அவன் என்ன நம்மளை பார்த்தான்னா என்னன்னா நம்மக்கிட்ட புண்ணியமாகவும் பார்க்காம என்ன வேணுமோ கொடுத்துருவானா. அதனால விஸ்வரூப சேவை விசேஷம். அப்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன சொன்னானா, அவன் மறந்தாலும் நான் அவன்கிட்ட கொடுத்துட்றேன், நான் அவனை பார்த்துட்டுறேன் அப்படின்றது தான் இந்த தாயாருடைய விசேஷம். அப்படியாக முதல்ல போய் தாயாரை சேவிச்சுட்டு போய் பெருமாளை சேவிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ தாயாரோட அனுகிரகம் நம்ம பின்னாடி வருது. தாயாரோட அனுகிரகம் வந்ததுன்னா நம்ம புண்ணிய பாபம் தெரியாது. அதனால தான் தாயார் நம்ம கோயிலே சேவிக்கிறோம், துவஜஸ்தம்பத்தை சேவிக்கிறோம், நேராக போகிறோம் தாயாரை சேவிக்கிறோம், தாயாரை சேவிச்சுட்டு ஆண்டாள் ரங்கநாதரை சேவிக்கிறோம், அங்கேயே நேராக வர ராமரை சேவிக்கிறோம், உள்ள வந்து ஆஞ்சநேயரை சேவிக்கிறோம், அதுக்குள்ளே வந்து கருடாழ்வாரை சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு துவாரபாலகார்கிட்ட அனுமதியோடு தான் உள்ளே போகணும். இந்த துவாரபாலகா அனுமதி இல்லாததுனால தான் பல பேர் வந்து உள்ளே போக முடியாது. நம்ம வைகுண்டத்துக்குள்ளே போனோம்னா இந்த விரஜா நம்ம பரம்பரிச்சிட்டோம், வைகுண்டத்துக்கு போகிறோம்னா வைகுண்டத்துக்குள்ளே நம்மளால் போக முடியாது. ஏன்னா இந்த துவாரபாலகா வந்து நமக்கு அனுமதி கொடுக்கணும், கொடுத்தா தான் நம்ம உள்ளே போக முடியும் இல்லையா? அப்படி உள்ளே போனோம்னா நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன் தான் அந்த இடத்துல அஜாமனன் ஒருத்தருக்கான். அந்த அஜாமன் அங்கே தான் இருப்பான், வாசல்லே நின்றுட்டு இருப்பான். முக்தாத்மா உள்ளே வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, விரஜா நதி தாண்டி வந்தோடனே முக்தாத்மா அவன் அவன் இனிமேல் திரும்புதல் கிடையாது. என்ன பண்ண வந்தவொடனே என்னன்னா அவன் கூட்டின்னு உள்ளே போகிறான். அவன் கூட யார் வராலும் அவளை விட்டுருவா ஜெயன் விஜயன். இப்போ நம்ம அவங்க கூட போக முடியுமா? உள்ள பெருமாள் சேவிக்கிறது முடியாது. அப்போ நான் உள்ளே போனால் அனுமதி வாங்கணும். துவாரபாலகர் 2 பேரும் சேவிச்சு ஜெயன் விஜயனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக உள்ளே போனோன்னா பெருமாள் கட்டாட்சிப்பான். அப்போ தான் பெருமாளை சேவிக்க முடியும். பெருமாள் வந்து அனுகிரகம் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் இவ எல்லாரும் முடிச்சுட்டு வரணும் அப்படின்றது. அப்படி தான் நம்ம சேவிக்கணும். அப்போ என்னென்னா பெருமாளை சேவிக்கணும், முதல்ல தாயாரை சேவிக்கணும். அப்போ இது கோயிலினோட விசேஷம். அப்படியாக என்னென்னா இந்த இடத்துல எம்பெருமான் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ நம்ம பின்னாடி வந்தோன்னா என்ன, இந்த கருடன் என்ன பண்ணுறான் நமக்கு அப்படின்னா, கொண்டு வந்து அரசு கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சுடுறான் இல்லையா? அவன் அம்மாவையும் மீட்டுடுறான், மீட்டு எடுத்து வந்துடுறான். ஓகேவா? இப்போது இந்த கருடனோட விசேஷம் இருக்குல்ல, இவனுடைய அரசன் எப்படி இருப்பான்னா, இவனை போலே பராக்கிரமசாலி, இவனை போலே வீரன், இவனவே தீரன் சொல்லக்கூடிய இந்த எம்பெருமான் அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கோயில். இப்போ பார்த்தோம்னா கோயில்னு சொல்கிறோன்னு சொன்னாலே அந்த கோயில் என்ன அப்படின்னா, கோயில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோ ப்ளஸ் இல். இல் அப்படின்னா இல்லம், நம்ம வீடு இருக்கு இல்லையா, அது இல்லம். இது கோவில், அது இல்லம் இல்லையா? என்ன வித்தியாசம்னா, கோ அண்ணா அரசன் எம்பெருமான், அவன் இருக்கக்கூடிய இல்லம் அது கோவில். கோயில்னா வேற ஒன்றுமே இல்லை, கோ இல் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் கோவில் அப்படின்னு வா போட்டு வில்லும் போடுவான், அது கோவில் இல்லை, கோயில் அப்படின்னா கோயில். இது என்ன கோயில்னா புல் அரையன் கோயில் அப்படின்னா. புல் அரையன் யாருன்னா புல்களுக்கு அரசனானவன் அவன். ஏன்னா கருடன், அந்த கருடன் இருக்கக்கூடிய கோயில். அதனால் எம்பெருமான் கோயில்னு அர்த்தம். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் அப்படின்னா புல்லு சிலம்பிடுச்சு, இது ஒரு தாத்பரியம். விடிய போகிறது ஏந்துக்கோன்றா. அடுத்து புல்லறையன் கோயில் அப்படின்றா. அந்த புல்லறையன் கோயில் ஏன் சொல்கிறா அப்படின்னா அடுத்த வருஷம் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ. இந்த வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோன்னா இந்த சங்கு நம்ம ஏற்கனவே பார்த்தா பெருமாள் இடத்துல இருக்கக்கூடியது பாஞ்சஜன்யம்ன்றா. அது மாதிரி விசேஷமானது. கோவில்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா முன்னாடி காலத்தில், இப்போலாம் சில கோவில் இருக்கான்னு தெரில, கோயில் திறந்த உடனே முதல்ல வந்து என்ன பண்ணுவான்னா சங்கம் முழங்கம் பண்ணுவாள், சங்கம் எடுத்து ஊதுவாள். அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளம், கோயில் திறக்கிறா நட திறக்கிறான்னு முன்னாடி தெரிஞ்சுது. அதனால் கோவிலில் வரக்கூடிய சப்தங்களை வச்சே நம்ம என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த கோயிலுமே. இப்போ காத்தால இருந்தோடனே இந்த சங்கு ஊதுறா, சங்கு ஊதுன்னே இது கோயில் நட திறந்து உள்ளே போகிறான்னு அர்த்தம் இல்லையா? உள்ளே போகிறா, இது ஒரு சப்தம். இந்த கோயில்கள்லாம் உற்சவங்கள் நடக்கும், ஆற்று வாசல்லையோ அந்த சன்னதி திருநூறு இருக்குவாளுக்கெல்லாம் என்னென்னா கோயிலில் என்ன நடக்கிறதுன்னு அவளுக்கு அந்த சப்தத்தை வச்சு பார்த்துட்டே இருப்பாள். இந்த வாத்தியம் வாசிச்சானா என் பெருமான் வந்து புறப்பாடு கிளம்பிட்டான், இந்த வாத்தியம் வாசிச்சானா இந்த ராகம் இந்த தாளம் அதை வச்சுட்டு இருப்பான், மல்லாரின்னு அது மாதிரி ஒவ்வொன்று வச்சுருக்கா. இது வாசிக்கிறாளா, அப்போ எம்பெருமான் ஊஞ்சல் சேவையாயின்ட்டுருக்கு, எம்பெருமானுக்கு திருவாராதனை ஆயின்ட்டுருக்கு, எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆயின்ட்டுருக்கு. இதெல்லாம் என்ன அந்தந்த வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய அந்த வாத்தியங்களை வச்சு என்ன பண்ணுறான்னா கண்டுபிடிச்சி பாவா. அதுபோல் இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த சங்க சப்தம்ன்றது காத்தால திறந்தோடனே எம்பெருமானுக்கு கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, இது எல்லா கோவிலையும் சேவிப்பா. ராமரை எழுப்புறது கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யனோட சுபுத்திரனான ராமனே விழிஞ்செடுத்து இந்த ஆண்டாள் தான் சொல்கிறா. என்ன சொல்ற, அதை விஸ்வாமித்திரர் சொல்கிறார். விஸ்வாமித்திரர் எழுப்புறார், காட்டு கூட்டுன்னு போகிறார். பல அரக்கர்கள்லாம் தொந்தரவு பண்ணுறா, அவள்லாம் நீ சம்ஹாரம் பண்ணணுன்றா. பார்த்தோம் சாருங்கம் உதைத்த சரமழை போல் அப்படின்றார். அந்த சாருங்கத்தை எடுத்து எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க, அது போல் பண்ணுறதுக்கு கூட்டும் போகிறார் இவர். விஸ்வாமித்திரர் கூட்டும் போய் இல்லை வரும்போது பரிசோடு கொண்டு வந்துடுறார். ஏன்னா கல்யாணம் பண்ணி சீத்தையோடு வந்துடுறார் போய். அது ஒரு கதை. அப்படியாக இந்த எம்பெருமான்
பிள்ளரை வெள்ளை விழிச்செங்கின் பேரளவும் கேட்டு. இப்படியாக இந்த சப்தங்களை வச்சு என்ன பண்ண போறோம்னா, நமக்கு என்னென்ன கோயில் நடக்குதுன்னு தெரிய போகிறது. அந்த விழிச்சங்குன்னு சொல்லக்கூடிய அந்த சங்க சப்தம் அதை வச்சுட்டு நம்ம கோயிலில் என்ன நடக்குது, கோயில் திறக்கிறா, இதில் ஒவ்வொரு விசேஷம் பார்க்குறோம். அப்படியாக பிள்ளாய் எழுந்திர என்ன, இப்படியாக விடியத்துக்கான எல்லா விதமான அறிகுறிகள் வந்துவிட்டது. இப்போ நம்ம எழுப்புறோம், அப்படியே காத்தால 7 மணி ஆயிடுச்சுடா எழுந்துக்கிறோம், இல்லை 8 மணி ஆயிடுச்சு 6 மணிக்கு எழுந்துக்கிறோன்றோம்ல, நீ 5 மணிக்கே கிளம்பணும்னு சொன்னீங்க, 5 காலம் அது எழுந்துக்கலையே, ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம்ல, அது போல நான் விடிய போகிறது, நம்ம நோன்பு நோக்கணும், அந்த நோன்புக்காக நீ வரணும் அப்படின்னா நம்ம பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னா, பிள்ளாய் எழுந்திராய் இது போல இருக்கக்கூடியது. இந்த இதை வச்சுட்டு விடிய போகிறதுன்னு தெரியறது, கோயிலும் திறக்க போகிறா, அதனால் எழுந்துக்கோ பிள்ளாய் எழுந்திராய். பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்ற, பேய்முலை நஞ்சுண்டு என்ன பார்த்தோம், பூதகைன்னு சொல்லக்கூடிய ராட்சசி, அவளை அம்மாவாயிட்டான்னு பார்த்தோம். எதனால, பால் கொடுத்ததால கிருஷ்ணனுக்கு அம்மாவாயிட்டான், வளர்ப்பு அம்மாவாயிட்டான்னு பார்த்தோம். அவள் இந்த பூதகைன்றவ யார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம என்ன வாமனாவதாரத்தை பார்த்தோம் இல்லையா, மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்தோம் இல்லையா, அவள் சம்பாஷணம் நடக்கிறது இல்லையா, நான் எனக்கு 3 அடி மண்ணு கூடு, நீ வந்து அதுக்கு சம்பாஷணெலாம் பார்த்தோம் இல்லையா. அதில் இந்த சம்பாஷணம் நடந்துட்டு இருக்கும்போது அனதர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா, அவளுடைய பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ரத்னமாலான்னு பேர், அவன் இந்த வாமனனை பார்த்துட்டு இருக்கா. இந்த வாமனன் என்ன குள்ளமானவன், சின்ன குழந்தை இல்லையா, அந்த கொடை வச்சுட்டு இப்போ கேரளா தேவியெல்லாம் கூட பண்ண அந்த வாமன அவதாரம் பார்த்தா நமக்கு தெரியும், கொடை வச்சு நின்றுட்டு இருக்கான். இந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி பால் கொடுக்கணும்னு ஆசை வந்துட்டா அவளுக்கு. மாத்ரு ஆனால் தன்னுடைய சிசு போல நினச்சிட்டாலாம், நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாலாம், பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த ஆசைப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் எல்லாமே முடிஞ்சு மகாபலி சக்கரம் உள்ளே போயிட்டான், பெருமாள் அளந்துட்டான், முடிஞ்சு போச்சு, அவளுடைய ஆசை நிராசை ஆயிடுது. அதனால் அவள் என்ன பூதகையா வந்து எம்பெருமானுக்கு பால் ஊற்றலாம். அது அந்த விசேஷம். இந்த பூதகை இந்த எம்பெருமானுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே விசேஷம். கம்சன் பெருமாளை திட்டுவான், எப்போ பார்த்தாலும் திட்டின்னு இருப்பான், இவன் நம்மளை கொலை பண்ண போகிறானேன்னு திட்டிகிட்டே இருப்பான். ஆனால் எப்பயுமே நினச்சிட்டே இருப்பான், அவனுக்கு நல்ல சொர்க்க பதவி. பெருமாளோட சண்டை போட்டாலும் பெருமாள் அதை சொல்லுவான், பெருமாளை எப்படி வேணால் நினச்சிக்கலாமா, பெருமாள் எப்படி வேணா, அப்பாவாக நினச்சிக்கோ, அம்மாவாக நினச்சிக்கோ, சகாவாக நினச்சிக்கோ, பையனாக நினச்சிக்கோ, எப்படி வேணால் நினச்சிக்கோ, ஆனால் பெருமாள் நினச்சிக்கோ. பெருமாள் சொல்லலாம், நீ எப்படி வேணால் நினச்சிக்கோ, ஆனால் என்னை நினச்சிக்கோன்ட்டானா. அதான் பெருமாள் கேட்குறது ஒரே ஒரு விசேஷம். அதனால் அவ்வளோ நினச்சி என்ன ஆகிடுதுன்னா, இவளுக்கு இந்த கர்ணனுக்கும் கம்சனுக்கும் என்ன ஆகிடுதுன்னா மோட்ச பதவி கிடைச்சது, சொர்க்க பதவி கிடைச்சதுன்னு அப்படிப்பட்டது விசேஷம் எம்பெருமான இடத்துல கிடைக்கக்கூடியது. அப்படியே இந்த பூதகி என்ன பண்ணனா, எம்பெருமான தன் குழந்தையாக நினச்சிட்டா. அதனால் என்ன ஆண்டனா, எம்பெருமானுக்கு அடுத்த பிறவியில் பூதகியாக வந்து பால் கொடுக்குறா, கொடுத்து எம்பெருமான் என்ன பண்ணனா உள்ளேருந்து வெளில எடுக்கிறான். அதை எப்படி நம்ம பார்க்கலான்னா, அந்த பேய் ரூபத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஜீவாத்மா அது எந்த உடலில் இருக்குது, அந்த உடல் இருக்குல்ல, அந்த உடல்லேருந்து அந்த ஜீவாத்மா வெளியில் எடுத்துட்டான். பால் சாப்பிட்டு அந்த உடம்புலேருந்து அந்த ஜீவாத்மாவை வெளியில் எடுத்துட்டான் இல்லையா, அவளுக்கு என்ன ஆகுது, நற்கதி கிடைக்கிறதா. அதான் விசேஷம். இந்த பூதகைன்னு சொல்லக்கூடிய வேலை நான் பால் கொடுத்தா பேய் முளை நஞ்சு உண்டு. என்ன பண்ணா, குழந்தைய தூக்கி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நல்லா தேவதை மாதிரி வந்தான். கோகுலத்தில் என்ன விசேஷம், குழந்தை பாட்டுக்கு நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம், அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பா, எதுவுமே நடக்காது அந்த கோவிலில். அவ்வளோ ஆச்சரியமான ஊர். அங்கே இவள் வந்து மாறு வேடத்தில் வராலாம், கோபிகாஸ்திரிகள் மாதிரியோ இல்லை எதிராது பொண்ணு பக்கத்தாது பொண்ணு மாதிரி வந்து இந்த குழந்தை ஆற்றுல விளையாடிட்டு இருக்கோம், தொட்டியில் விளையாடிட்டு இருக்கோம், அந்த தொட்டியில் குழந்தை எடுத்து கொஞ்சிட்டு இருக்காலாம். ஊரில் அத்தனை பேர் வந்து கொஞ்சுவான். யசோதைக்கு என்னால் உள்ள தள்ளிக்கு பண்ணிட்டு இருப்பா, இல்லாத ஒரு பால் வந்து தெயிரளவும் கேட்டிலையோன்ற மாதிரி மத்தில் பண்ணிட்டு இருப்பா, எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பா. ஊரில் இருக்க அத்தனை பேர் வருவா, கிருஷ்ணனை கொஞ்சிட்டு போவா. என்ன அழகு, பேரழகு, இத்துளூண்டு குழந்தை, என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு. நம்ம அதில் சுற்றி ஒரு நல்ல குழந்தை, ஒரு அழகா சக்கச்சவையான ஒரு குழந்தை நேரம் பண்ணுவோம், அடிக்கடி போய் பார்த்துடுவோம். இல்லை வெளில போச்சுன்னா கிட்ட போய் பார்த்துடுவோம், கொஞ்சிட்டு வருவோம் இல்லையா. அதுபால் இவெல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தை, இதை பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்கே. அந்த மூஞ்ச பார்த்து லக்ஷணம்னு சொல்லுவாள், அந்த லக்ஷணம் அவ்வளோ நல்லா இருக்கே, அந்த குழந்தை போய் பார்க்கணுன்னு எல்லா ஊர்லேருந்து வருவா. அது போல் ஊர்லேருந்து எவ்வளோ ஒருத்தர் வந்து கொஞ்சிட்டு இருக்கான்னு பார்த்தா திடீர்னு தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டானா நல்ல பெரிய உருவமாக கொண்டு வந்துட்டா, பேயா மாறிட்டான். மாறிட்டு என்ன பண்ணிட்டான்னா பால் கொடுக்குறான். குழந்தை தானே, குழந்தை என்ன பண்ண பால் கொடுக்குறான், பால் கொடுத்து கொலை பண்ண இவன் விஷயமாச்சேவோ, பால் கொடுத்து கொடுக்குறான்னா அந்த பேய் முளை நஞ்சு உண்டு, நஞ்சை உண்டான் இவன் ஒன்றால, இவன் ஒன்றும் ஆகாது. பேய்முளை நஞ்சுண்டு என்ன பண்ணனா, அந்த நஞ்சு உண்டும் போதே அந்த மார்லேருந்தே அவளை ஃபுல்லாக அந்த உயிரையும் எடுத்துட்டான்.
அவளுக்கு நற்கதியை கொடுத்துட்டான்னு பார்த்தா. அது போல் பேய்முலை நஞ்சுண்டு இப்படிப்பட்டவன் யார்? எம்பெருமான் கோயில் இருக்கக்கூடிய பெருமாள் யார்னா இப்படிப்பட்ட பராக்கிரமங்கள் செய்தவன் அப்படின்னு அவனோட பராக்கிரமத்தை சொல்கிறான். பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி அப்படின்னா கள்ளச்சகடன் இன்னொரு சகடாசுரன் ஒரு ராட்சசன் எப்படி வந்தான்? ஒரு வண்டி ரூபத்தில் வரான். நீ பொண்ணு ரூபத்தில் வந்தாலோ பேய் ரூபத்தில் வந்தாலோ தான் அவருக்கு அடையாளம் தெரியும். இவனை கொல்றதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணுறான்னு பாருங்க. கம்சன் கிருஷ்ணனை கொலை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணுறான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த 8வது குழந்தை பிறகுறது பெண் குழந்தை கம்சனை பொறுத்த வரைக்கும். அதை தூக்கி எல்லா குழந்தையும் தூக்கி அந்த சவுரில் அடிக்கிறான். அது செத்து போய்டுறது இல்லையா? இந்த குழந்தைய தூக்கி சவுரில் அடிக்கிறான். அது சாகலை, நேராக பறந்து ஆகாசத்துக்கு போயிடுது. அவளுக்கு மாயான்னு பேர். அவள் மாயா எம்பெருமான். அந்த மாயா என்ன பண்ணுறான்னா உன்னை கொலை பண்ணுறவன் பிறந்துட்டான், எங்கோ வளர்ந்துட்டுருக்கான், தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுறான்னா நம்ம முன்னே அந்த ப்ராபபிலிட்டிஸில் எடுப்போம். இவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், அந்த ரிசர்ச்லாம் பண்ணுவோம்ல, ரிசர்ச் பண்ணுறான் பண்ணுவான். அந்த தேதியில் யாருக்கெல்லாம் குழந்தை பிறகுன்னு எல்லா ஊரில் எல்லாருக்கும் அமிச்சிட்டான். எல்லா ஊருக்கும் அவன் ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை ஊருக்கும் ஆரம்பிச்சு இந்த தேதியில் ரகசியமாக இந்த தேதியில் எந்த குழந்தை பிறந்த ஊருக்கு இந்த கோயிலில் குழந்தை பிறந்தாக்கா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். எல்லாரையும் பார்த்தான். சில பேரை கொலையும் பண்ணிட்டான். சில பேரை அவளோட பராக்கிரமத்தை வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறான். இவனோட பராக்கிரமத்தை பார்த்துனே ஆஹா என்ன கொல்லணும்னா அவன் சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது, அப்போ இவனாத்தான் இருக்கணும்னு ஒரு அசம்ஷனுக்கு அப்போ அவங்ககிட்ட அனுப்புகிறான் பூதகையா, நீ குழந்தையா, அப்போ சாதாரணமாக போட்டு பூதகை அனுப்புகிறான். தெரிஞ்சு போச்சு இவ்வளோ பெரிய ராட்சசிய இத்துளூண்டு கை குழந்தை எப்படி கொண்டுது? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய இவன் எப்படி கொன்னான்? துளு குழந்தையாச்சே, அப்போ இவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்ஷனாக அகாசுரன் பகாசுரன் புல்லின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனைன்னு அப்போ வருது. அது போல் என்னென்னா இந்த கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, இந்த கள்ளச்சகட ரூபத்தில் வண்டி ரூபத்தில் சகடாசுரன் ஒருத்தன் வந்து நிற்கிறான். பெருமாள் வர மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பெருமாள் யாராவது தூக்கிட்டு வரானா இல்லை நடந்து வரானா இந்த ஓடி விளையாடுறானான்னு பார்க்குறான். வரும்போது நேராக போய் அவனை பிடிச்சி இது பண்ணலான்னு பார்க்குறான். அப்போது அவனோட கால் இருக்கு இல்லையா, அந்த கால் பிஞ்சு கால்வா, இந்த வேப்பம் கொழுந்து பிஞ்சு கொழுந்துன்னுவால, அது எப்படி தொட்டா கிழிஞ்சிரும். அது போல் அதோட பிஞ்சு காலம். இது ஒரு வித்தாந்தம் ஒன்று சொல்லுவாள் ராமாயணத்தில் சீதைக்கு சொல்லும்போது சொல்லுவாள். ஆச்சரியமான ஒரு விஷயம். பந்தாறு விரலி உன் மைத்துனன் பேர்பாட வரும்போது அந்த இடத்துல வரும். எப்படின்னா பார்க்கடலில் எம்பெருமான் படுத்துட்டு இருக்கான். தாயார் கால் அமைக்கிட்டு இருக்கா இல்லையா, கால் அமைக்கிட்டு இருக்கா. இந்த தாயாரோட கை எப்படி இருக்கும் அப்படின்னா பந்தாறு விரலி. அந்த பந்து எப்படின்னா பூவினால் ஆன பந்து. அது எப்படி இருக்கும் தொட்டா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும் இல்லையா, அதுபோல் தாயாரோட கை மெத்துனா இருக்கக்கூடியது. அந்த மெத்துனா இருக்கிற கையால் எம்பெருமானோட காலை பிடிச்சா பெருமாளுக்கு நோகுமா. அவன் எப்படிப்பட்டவன் பராக்கிரமசாலி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், தொட்டா அவனுக்கு வலிக்குமா. எப்படின்னா அந்த ரத்தம் போகிறது தெரியுமா. இந்த சில பேருக்கு அந்த கை அமைக்கணும்னு வச்சிங்களேன், எடுத்தோன்னா அந்த இடத்துல வெள்ளையாக இருக்கும், ஒரு 2 நிமிஷம் திருப்பி அது சிகப்பாக மாறும் இல்லையா. அதுபோல் மென்மையான காலம். அங்கே எப்படி இருக்கான், பெரியவனாக இருக்கான், இங்கே சின்ன குழந்தையாக இருக்கான். அப்போ அதை விட சாஃப்டான கால் யார்? எம்பெருமான் கால். அந்த கால் போட்டு ஒரு தட்டு தட்டுறான். தட்டுனா என்ன ஆகுதுன்னா கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி, காலால் அடிக்கிறான், கலங்கி போயிட்டான். அந்த வண்டி பறந்து போய் விழுந்துட்டான். இதில் எம்பெருமான் அவர் டச்சு. இந்த சினிமாலாம் அந்த ஹீரோயிசம் காட்டுறதுன்னு காட்டுவான். போய் நேராக மூக்குக்கிட்ட கை வைப்பான். மூக்கில் அப்படியே ஒரு பெரிய ஒரு காற்று அப்படியே புயல் காற்று அடிக்கிற மாதிரி மூக்கில் அடிக்கும். இதெல்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் எம்பெருமான் எப்பயோ பண்ணிட்டான். இவன் தான் உண்மையான ஹீரோ. என்ன பண்ணுறான்னா அந்த காலால் ஒரு தட்டு தட்டினதில் இந்த காற்று அந்த வில்லன் மேலே அடிக்குது இல்லையா, அது போல் 1000 காற்று இவன் மேலே அடித்து இவன் பறந்து போய் எங்கேயோ போய் விடான். 2-3 கிலோமீட்டர் தள்ளி உந்தானோ, இங்கே எங்கேயுமே இல்லை, எங்கேயோ 2-3 கிலோமீட்டர் தள்ளி போய் உந்தானே சகடாசுரன். அப்படியாக கள்ளச்சகடன் கள்ளத்தனமாக வந்தவன். அதனால கள்ளச்சகடன், சகடன்னா சகடாசுரன், கள்ளத்தனமாக வந்தவன். ஏன்னா மறைஞ்சி வந்ததுனால இவன் கள்ளச்சகடன் அப்படின்னா. ஒவ்வொருத்தரை சொல்லும்போது குறிப்பிட்டு சொல்லுவான். ராவணாசுரன் சொல்லும்போது ஒன்று குறிப்பிடுவா. அது மாதிரி ஒவ்வொரு பாசத்தில் வரும். கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி, அவன் கலங்கும்படியாக செய்தான். எப்படின்னா காலால் உதைச்சான்னா, உதச்சல தொட்டான். தொட்ட மாத்திரத்தில் அவன் பறந்து போனான்னு பாடுறான். கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி. இதெல்லாம் எம்பெருமானுடைய பராக்கிரமங்கள். எம்பெருமானை நம்ம எப்படிலாம் நம்ம சேவிக்கலான்னா அவனுடைய எல்லா விஷயமும் சேவிக்கலாம். பராக்கிரமத்தையும் சேவிக்கலாம், அந்த நாமாவில் இருக்கக்கூடிய அழகை சேவிக்கலாம், அந்த நாமாக்களில் சில நாமாக்கள் அவன் பண்ணக்கூடிய லீலைகளை சேவிக்கலாம். நம்ம என்ன பார்த்தோம், நஞ்சியர் பார்த்தோம். அது ஒரு சின்ன சதங்கை பண்ணார்.
அவருக்கு சதங்கை அழகியார் பேர். அந்த நாம என்ன விசேஷம் என்ன இருக்குது? பராக்கிரமம் இருக்கா? இல்லை. ஏதாவது ஒரு பெரிய விசேஷம் இருக்கா? இல்லை. என்ன இருக்குன்னா இந்த நஞ்சியரோட சின்ன அன்பு இருக்குது. அதை எடுத்துக்கிறான் பெருமாள். பெருமாள் நீ என்ன வேணால் பெரியவை, ஆனால் நான் எடுத்துக்கிறேன், ஆனால் அது அன்போட வை. அதான் அவன் கேட்குறது, அன்பு மட்டும்தான் கேட்குறான். அதனால் அப்படிப்பட்ட எல்லா நாமாக்களும் விசேஷமான நாமாக்கள். அப்படி தான் சொல்கிறான். கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. இவன் யார்? இந்த கிருஷ்ணன் இவ்வளோ பராக்கிரமம் பண்ணுறானே, இவன் யார் தெரியுமா? நம்ம போய் செவிக்கு போகிறோமே, நோன்பு நோக்கிறோம், அவனை போய் செவிக்கு போகிறோமே, எல்லா பெண் பிள்ளையும் எழுப்பி எங்கே போகிறா? கிருஷ்ணனுடைய ஆத்துக்கு போகிறா. அங்கே அவனை பிரார்த்தனை பண்ணி ஏதோ குருன்னு சொன்னியப்பா, குருன்னு கேட்க போகிறா இல்லையா? அப்போ எல்லாரும் எழுப்பிட்டு போகிறா. நம்ம யாரை போய் சேவிக்கிறோம்னா இந்த வெள்ளத்தளவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னா, வெள்ளத்தளவில்னா கடலில் துயிலமர்ந்துருக்கான். எந்த பார்க்கடலில் துயிலமர்ந்தான் பெய்ய துயின்ற பரமனடி பாடி. அதனால் மெல்ல தூங்கிட்டு இருக்கானா? இல்லை, யோக நித்திரையில் இருக்கக்கூடிய எம்பெருமான். அவன் நித்திரை கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, யோக நித்திரையில் இருக்கான். அப்படின்னா என்ன? கண்ணை மூடிட்டு ஏதோ பண்ண வேண்டிய காரியம் பண்ணிட்டு தான் இருக்கான்னு அர்த்தம். அது போல வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. இவன் படுத்துட்டு இருக்கானே, இவன் கிருஷ்ணன் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கா? இவன் எம்பெருமான் நாராயணனே, அவன் நமக்கே பறைத்தரக்கூடியவன். அப்படிப்பட்டவனை தான் நம்ம போய் சேவிக்க போகிறோம். எழுந்துவா, நம்ம போய் அவனை சேவிக்கிறோம் அப்படின்னு அந்த பெண் பிள்ளைகிட்ட சொல்ல நம்மக்கிட்ட சொல்கிறான். நீ இன்னும் அஜ்ஞானத்திலேயே இருக்கே. எம்பெருமானோடைய இப்போ நமக்கு சாதாரணமாக ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைக்கிறது. சின்ன சின்ன ஒரு சொற்பமான சம்பளம், சொற்பமான வசதிகள் கொடுக்கப்படுறது. இல்லை, பெரிய கம்பெனி, இந்தியாவிலேயே பெரிய கம்பெனி, இல்லை உலகத்துலேயே பெரிய கம்பெனி. அது வேலை கிடைச்சா என்ன ஆகும்? குறைஞ்சபட்ச சம்பளம், பெரிய சம்பளம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட ஒர்க் பண்ணியிருந்தான், ஷேகர்னு பேர். அவன் என்ன பண்ணான்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கம்பெனி, அதில் சர்வீஸ் இன்ஜினியராக இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா அப்போ தான் இந்த நைட் ஷிஃப்ட்டு அந்த கம்பெனிலாம் வந்தது, அந்த கால் சென்டர்லாம் வந்தது. போய் அட்டன் பண்ணான். அப்போ இவனோட சம்பளம் 2000 ரூபா. சர்வீஸ் இன்ஜினியர் 2000 ரூபா. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 2000 ரூபா சம்பளம். இவன் ஒரு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ போயிருக்கான். இன்டர்வியூவில் போய் கேட்டிருக்கா, எல்லாம் முடிச்சிருக்கான். முடிச்சதுக்கப்புறம் சேலரி நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கான். சொன்னேன், இப்போ 2000 ரூபா வாங்கிட்டு இருக்கேன், ஒரு 3000 3500 ரூபா கொடுத்தா எனக்கு ஓகே. நான் அவரா? அப்படியா, 3000 3500 ரூபா கொடுக்க முடியாது. நான் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னா, எங்களோட குறைஞ்சபட்ச சம்பளம் 6500 ரூபான்னு. இவனுக்கு தூக்கி வாங்கி போட்டது. என்னடா இங்கே 2000 ரூபா வாங்கிட்டு இருக்கான், 3 மடங்குக்கு மேலே சம்பளம். அப்போ அந்த பதவி எப்படிப்பட்ட பதவி அவனுக்கு? இல்லை, உனக்கு 6000 ரூபாய் சம்பளம் இல்லை, 60 லட்சம் ரூபாய் சம்பளம் சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பதவி. எம்பெருமான் கொடுக்குற பதவி என்னென்னா, 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு தான் எம்பெருமான் கொடுப்பான். அது ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதுதான் சொல்லுது. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினே. அப்படிப்பட்ட சாதாரணமாக இருக்கக்கூடியவன் நீ நினச்சிட்டு இருக்கே, அந்த பெருமான் இவன் உள்ள இருக்கானே, அவன் சாதாரணமானவன் இல்லை. நம்ம செய்யக்கூடிய பெருமான் எப்பேற்பட்டவன் தெரியுமோன்னோ அப்படின்னு சொல்ல. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் தான். இந்த உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எம்பெருமான் நம்ம 5 நிலைகளை சேவிக்கிறோன்றோம். நம்மளால் 4 நிலைகளை சேவிக்க முடியாது. அச்சாரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் நம்மளால் சேவிக்க முடியும். பார்க்கடலில் போனால் யூகத்தை சேவிக்கலாம், வைகுண்டத்துக்கு போனால் பரத்தில் சேவிக்கலாம். இது வியூகம் சொல்லக்கூடிய இதில் விபவம்னு சொல்லக்கூடிய அவதாரங்களை நாம் அந்த காலத்தில் இல்லை. ஏன் இல்லை? இருந்திருந்தால் இப்போ நம்ம இல்லை, அப்பயே மோட்சத்துக்கு போயிருக்கோம். ஆனால் அதுவும் நம்மளால் முடியல. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்தரியாமியும் அர்ச்சை மட்டும்தான் இருக்குது. அந்தரியாமியை சேவிக்கலான்னா அது நம்மளால் முடியாது, அர்ச்சை மட்டும்தான் நம்மளால் முடியும். அப்போ அந்தரியாமியை யார் சேவிக்கிறது? கொஸ்டின் வருது இல்லையா? முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியண்ட பிறவும். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். ஏன் உள்ளத்துக்கொண்டு சொல்ல? நம்மளை சொல்லும்போது என்ன சொன்னா? வாயினால் பாடி மனதினால் சந்திக்க கையால் அர்ச்சிக்க சொன்னா இல்லையா? நம்மளால் முடிஞ்சுது. பெருமாளை போய் சேவிக்கலாம், பூ கொண்டு போய் கொடுக்கலாம், கொடுத்தா பெருமாளுக்கு சாதர, இல்லை மனசார நினைக்கலாம், இல்லை வாயால் அவனை பாடலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? முடிச்சு பெருமாள் இன்றைக்கி பாசுரத்தை ஒரு மனசில் நினச்சிட்டு போகிறோம் இல்லையா? அப்பா ஆர்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவே போது மனோ நேரிழையே பெருமாளை சேவிச்சு போயிடும் இல்லையா? அந்த ஆனந்தம் வருது இல்லை? இது நம்மளால் முடியுது. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். நம்மளால் சேவிக்க முடியாதது முனிவர்களால் முடியும்னா அவர் தப்போ பலம் கொண்டவர்கள். தபஸ் பண்ணி அந்த உடம்பை அது போல் வச்சுருக்கா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் சேவிக்கக்கூடியவர்கள். பராசர பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். பராசரர் அவர் நம்ம எங்கள் சஹஸ்ரநாமம்லாம் சொல்லுவீங்களா? எப்போ இது எனக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பிடிச்சதான் இந்த லைன் தான்.
அடிக்கடி நினைக்கிற ஒரு நிலைதான். வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போனிதும். இல்லையா? வியாசர் அப்படின்னா யார்? வியாசர்ன்றது அதுக்கு பதவிக்கு பேர். ஓகே, வேத வியாசர்னா வேதங்களை பிரித்ததால் வேதவியாசர் இல்லையா? இந்த வியாசர்ன்றது பதவி. இப்போ இருக்கக்கூடிய வியாசர் யாருன்னா கிருஷ்ணத்வைபாயனர்னு பேர். அவர் தான் இப்போ கிருஷ்ணத்வைபாயன வியாசர் தான் இப்போ இருக்கக்கூடிய. அந்த பதவியில் நிறைய பேர். இந்திரன் பதவி. இப்போ யார் இருக்கா, அடுத்து யாருக்கா தெரியாது. ஏற்கனவே பார்த்தோம் பிரம்மா. இப்போ இருக்க ஆத்திய பிரம்மணஹா திதிய பராத்திய அன்றைக்கி பார்த்தோம்ல. இப்போ இருக்கக்கூடிய பிரம்மா அவனுடைய 2வது 50வது காலம் அதெல்லாம் இப்போ இருக்கும். நம்ம இப்போ சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா, ஆத்திய பிரம்மணஹா திதிய பராத்திய அப்படின்னு. அது என்னன்னா இந்த விஷயம். இப்போ இருக்கிற பிரம்மானா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு பிரம்மா இருந்திருக்கான், அடுத்த ஒரு பிரம்மா வர போகிறான். அதான் அடுத்த பிரம்மா யார்? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் யார்? சிவன். சிவன் என்ன பண்ணலாம்? அடுத்து எனக்கு பதவி உயர்வேன், எனக்கு ஒரு மோஷன் வேணும், நான் பிரம்மா வேணும் அப்படின்றான். அது ஆத்திய பிரம்மா சொல்ல. அது பதவி இல்லை. அது பார்த்தா இந்த வியாசர் வந்து பதவி. இந்த வியாசர் யாருன்னா வியாசம் வசிஷ்ட நப்தாரம் அப்படின்னா வசிஷ்டனுடைய நப்தா, பேரனுடைய பிள்ளைக்கு நப்தான்னு பேர். இப்போ யாருன்னா வசிஷ்டரனுடைய நப்தா. வசிஷ்டர் எப்படிப்பட்டவர் சொல்லவே வேண்டாம், அவர் தான் ப்ரஹஸ்பதி. ஓகேவா? அவனுடைய பேரன், கொள்ளு பேரன். ஓகேவா? இது முடிஞ்சது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேர் பௌத்திர மகன். சக்தின்னு ஒருத்தன் வியாசனுடைய குமாரன். அவன் பெரிய விசேஷம், ரொம்ப வெளியெல்லாம் தெரியாது, பெரிய விசேஷம். இன்னொரு நாள் சொல்கிறேன். அவனுடைய பேரன் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேர் பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே. பராசரனுடைய பிள்ளை, பராசரனுடைய பிள்ளை பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போனிதும். எப்படின்னா இவனுக்கு அப்பானாலேயும் தாத்தானாலேயும் கொண்டு தாத்தானாலும் பெருமை இல்லை, பிள்ளைனாலேயும் பெருமை. இப்படி போனாலும் பெருமை, அப்படி போனாலும் பெருமை. அதான் இங்கே விசேஷம். சொல்லுவாங்க பழைய காலத்தில் கல்யாணம் பண்ண என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் 7 தலைமுறை பார்க்கணும், அந்த பக்கம் 7 தலை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னுவா. அப்போ தான் அது 1000 காலத்துக்கு போகும். அதுபோல் இவருக்கு என்ன விசேஷம்னா மேலேயும் பெருமை கீழேயும் பெருமை. சுக்கர்னு சொல்லக்கூடிய நம்ம சொன்ன பரீட்சித் மகாராஜா சொன்னோம் இல்லையா, சப்தாகம்னு சொல்லக்கூடிய 7 நாளில் கண்ணனுடைய பாகவதம் ஃபுல்லாக கற்றுண்டாருன்னு சொன்னேன். 7 நாளாக. ஏன்னா 7 நாள் தான் உயிரோடு பண்ணால் 7 நாளாக கற்றுண்டான். யார்? நான் சுக்கர் கிட்ட தான் கற்றுண்டான். சுக்கர் தான் சொல்கிறார், சொல்லி கொடுக்குறார். அதனால் இது விசேஷம் என்ன, இந்த கிருஷ்ண துவைபாரன் சொல்கிற இந்த வியாசர் இவருக்கு உண்டான விசேஷம். இவர் என்னென்னா அந்த வியாசரனுடைய அப்பா பராசரன் இருக்க இல்லையா, அவருக்கு என்ன விசேஷம்னா அவர் சர்வத்திரன். எம்பெருமானுக்கு சர்வத்திரன் ஒரு பேர். எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கக்கூடியவன். இப்போ இந்த மைக்கில் பெருமாள் இருக்கார், இந்த புஸ்தகத்தில் பெருமாள் இருக்கார், இந்த கண்ணாடியில் பெருமாள் இருக்கார், இந்த மொபைலில் பெருமாள் இருக்கார், இந்த டேபிளில் பெருமாள் இருக்கார், இந்த திரையில் பெருமாள் இருக்கார். சொல்கிறோம் இல்லையா, பெருமாள் எல்லா இடத்துல இருக்கான்னு. நம்ம கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அதுக்கு தெரியறதுக்கு நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, இந்த குவாலிஃபிகேஷன் இந்த பராசர் கிட்ட இருக்குது. இந்த பராசர் வந்து எதை பார்த்தாலும் அது பிரம்மமாக பார்க்குறாராம். எதை பார்த்தாலும் பெருமாள். அதான் ஏற்கனவே ஒரு சொன்னேன் நினைக்கிறேன் 2 நாள் முன்னாடி. இந்த வியாசர்ன்றவர் வசிஷ்டன்றவர் நல்ல வயசானவர், அவரோட பேரன் இல்லையாவன். அவன் என்ன பண்ணுறான்னா பராசரர் பேரன், அவர் கூட போயிட்டு இருக்கார். இந்த பராசரர் கட்டிலங்காலை 17-18 வயசு, நல்ல காலை, நல்ல உடம்பு, நல்ல ஜம்முன்னு. 17-18 வயசில் பையனை பாருங்களேன், கம்பீரமாக இருப்பான், ரொம்ப பார்க்கறதுக்கே இதுவாக இருக்கும். பெரியவா சொல்லுவா, டே சின்னதில் பண்ணி கூட அழகாக இருக்கும், போடா நீங்கள்லாம் இது வந்து இதுவும் பண்ணிக்காத, அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டாருன்னுவா. பருவத்தில் சொல்லுவாள், பருவத்தில் பண்ணிக்கிட்டு கூட அழகாக இருக்கும், போ நீ அலங்காரம்லாம் வானான்னுவா பெரியவா சொல்லுவாள். ஏன்னா அந்த பருவ வயசுன்றது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ருச்சியான வயசு, பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வயசு. இந்த பருவத்தோடு இந்த குழந்தை பின்னாடி வந்துட்டுருக்கு. முன்னாடி இவர் வசிஷ்டர் போயின்னு இருக்கார். போகும்போது இங்கே வழியில் ஒரு குளம், அந்த குளத்தில் இந்த பெண்கள்லாம் வந்து நீராடின்னு இருக்கா, அரைகுறையாக துணி போட்டு நீராடின்னு இருக்கா. இந்த வசிஷ்டர் போகும்போது என்ன பண்ணான்னா அந்த துணி எடுத்து மறைச்சிட்டான். வசிஷ்டர் போயிட்டார், கிராஸ் பண்ணிட்டாச்சு. பின்னாடி பராசரர் வர்றார். பராசரர் என்ன பண்ணுறாருன்னா கிராஸ் பண்ணுறார். இவன் ஒன்றும் பண்ணவே இல்லை, சாதாரணமாக உட்காந்துட்டுருக்கா. என்னடா அப்படின்னாரு. திருப்பி வசிஷ்டர் பார்த்தாரான், திருப்பி வந்தார். வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா, கொஞ்சமாவது ஏதாவது எதிர்க்க. நான் வந்து என்னோட தாடியை பார்த்தாலே தெரியலையா, வெள்ளையாக இப்படி கருமையாக இருக்கா, வெள்ளையாக இருக்குது, தலைமுடி வெள்ளையாக இருக்குது, தோல்லாம் இதுவாக சுருங்கி போயிடுது, வயோதிகமாக இருக்கக்கூடியவன்னா என்னை பார்த்து துணியை மூடிட்டீங்க. அவன் சின்ன குழந்தை, என் பேரன் சின்ன குழந்தை, அவனை பார்த்துட்டு எதுவுமே பண்ணவே இல்லையா, கண்டுக்கவே இல்லையா நேரம். இவா ஞானிகள் போல் ஒரே ஒரு கேள்வி கேட்டு விட்டா, அதில் அவருக்கு புரிஞ்சு வச்சு, சரி சுவாமின்னு எல்லாம் கரெக்டு, இந்த கேள்வி நீர் தானே கேட்டார், அவர் ஏன் கேட்கல நேரம். இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்களே, கேட்டேன்னா என்ன அர்த்தம், உனக்கு அந்த வித்தியாசம் தெரியுது,
அவர் கேட்கல. ஏன் பராசரர் கேட்கல? ஏன்னா அவருக்கு அந்த வித்தியாசம் தெரியல. அவரை பார்க்கறது எல்லாமே பிரம்மம். ஒரு பொண்ணு நிர்வாணமாக குளிச்சுட்டு இருக்காளா, பிரம்மம் அம்மா அப்படின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய அது சர்வத்திரன்னு பேர். அப்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிப்பட்ட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியை சேவிக்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த முனிவர்களும் யோகிகளும். அவர்கள் என்ன பண்ணுறான்னா உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமியை சேவிக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன பண்ணுறான்னா மெல்ல எழுந்து, அவ்வளோ மெல்ல மெதுவாக, எப்பயுமே தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போது மெதுவாக எழுந்துக்கணும். யாரையுமே தூக்கத்துலேருந்து இது அவசரப்பட்டு எழுப்பக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு க்ஷணத்தில் என்ன வேணால் நடக்கலாம். அந்த தூக்கத்திலேருந்து முழிக்கிற அந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் ரொம்ப இது வற்புறுத்தி எழுப்பக்கூடாது. ரொம்ப எந்திர அப்படின்லாம் எழுப்பக்கூடாது. மெதுவாக என்னடா எழுந்துட்டியா, டைம் ஆச்சு இதுனா அது முழிப்பு வரும். அது முழிப்பு வந்ததுக்கப்புறம் வேணால் எழுப்பிக்கலாம். அதை சொல்லலாம். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்துனா, மெதுவாக தான் எழுந்துக்கணும் அப்படின்வா. அது மெல்ல எழுந்து அவன் என்ன பண்ணா ஹரி என்ற நாமத்தை சொல்லலாம். இது விசேஷம். பெருமாள் நாமாக்களில் எப்போ சொல்லலாம், என்ன நாமாக்கள் சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னா எப்பயுமே சொல்லலாம். எந்த நாமாக்களையும் சொல்லலாம். எந்த வித பேதமோ எந்த விதமான இதுவோ கிடையாது. இருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு விசேஷம் ஒன்று இருக்குன்றா. என்ன அதை பெரியவா சொல்லுவா, கார்த்தால ஏந்த உன்னே ஹரிஹி அப்படின்னு 7 தடவை சொல்லும். கார்த்தால ஏந்தோடனே என்ன பண்ணாங்க, கைக்கு பார்த்துப்பா. அதே மாதிரி பார்த்துருக்கீங்களா, இந்த கை எடுத்திங்கன்னா இந்த பக்கம் தாயார், இந்த பக்கம் பெருமாள் சேர்ச்சிக்கணும். கை எடுத்தால் சேர்ச்சிக்கணும். சேர்ச்சிட்டு ஹரிஹி ஹரிஹி ஹரிஹின்னு 7 தடவை சொல்லணுமா. கார்த்தாலேருந்து அந்த ஹரி சப்தம்ன்றது கார்த்தால ஏந்தோடனே சொல்லணும். ஹரிசப்தம். படுத்துக்கும்போது மாதவான்னு சொல்லி படுத்துக்கணும். இந்த மாதவன் நம்ம இந்த தூக்கத்தில் எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் காவாதுவான். இதுமாதிரி எங்கே வெளில கிளம்பும் போது கேசவான்னு சொல்லிட்டு கிளம்பணும். கேசவ நாமத்தை சொல்லி தான் கிளம்பணும். அதுபோல் சாப்பிடும்போது கோவிந்த நாமத்தை சொல்லணும். நம்ம பரிசேஷனம் பண்ணுவோம் இல்லையா, ஓம் பிராணாயஸ்வாஹா ஓம் அபானாயஸ்வா. நேற்று சொன்னேன், பரிசேஷனம்னா என்னதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜாடரக்னிக்கு நாம் அம்சை பண்ணக்கூடியது பரிசேஷனம். பரிசேஷனம் உள்ள கடைசியாக நம்ம கோவிந்தாய நமஹான்னு சொல்லி வாயிலப்படுவோம். அப்போ எப்போ நம்ம இது பரிசேஷனம் பண்ணக்கூடாதவா இல்லை பண்ண முடியாதவா இது வச்சு யார் வேணா இது பொம்னாடி பரிசேஷன் எல்லாரும் என்ன பண்ணால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல் வாய் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி கோவிந்த ஸ்மரணம் பண்ணிக்கணும். கோவிந்தான்னு ஒரு மனசில் நினச்சிட்டு எடுத்து சாப்பிடணும். அது என்ன பண்ணால் அந்த உள்ளே போகக்கூடிய அந்த உணவு நமக்கு பாதகமாக இருக்காது, சாதகமாக இருக்கும். அதுக்கு எம்பெருமான் கடாட்சிப்பான் அப்படின்னு அந்த கோவிந்த நாமன்றது. கோவிந்தான்ற நாமம் இருக்குது தெரியுமா, இதனோட விசேஷத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். சொல்லிகிட்டே குறையொன்றும் இல்லைன்னு ஒரு புஸ்தகம் ஒரு சுவாமி சாய்ச்சிருக்கார். லட்சுமி சமாச்சார்னு மட்டப்பள்ளியில் இருக்கக்கூடியவர். அவர் மகான். இன்றைக்கும் அவருக்கு விக்கிரகம் இருக்குது அந்த ஊருக்கு போனேன்னா மட்டப்பள்ளியில். அவர் பல ஹோமங்களை, அவருக்கு நரசிம்மர் ஏழுவார் அவர் உடம்புல. அப்படிப்பட்ட மகான். அவர் பல உபன்யாசங்கள்லாம் பண்ணிருக்கார். ஆச்சரியமான உபன்யாசம்லாம் பண்ணிருக்கார். அந்த உபன்யாசம்லாம் அதில் ஏதோ 1-2 ஞாபகம் வந்து சொல்கிறதா முக்கால்வாசி பேர். அப்படிப்பட்டவர். அவர் குறையொன்றும் இல்லைன்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். எல்லா நாமாக்களும் சொல்கிறார். அதில் எல்லா பெருமாள் விசேஷனை சொல்லலை. அது இந்த கோவிந்தான்ற நாமத்துக்கு மட்டும் ஒரு புஸ்தகம். அது 10-11 வால்யூம் அது இருக்குது. அதில் ஒரு நாமாவுக்கு மட்டுமே ஒரு புஸ்தகம். அந்த நாமாவுக்கு எவ்வளோ விசேஷம். அந்த கோவிந்தனை தானே திரௌபதியும் கொண்டா. கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சன்னாகத்தம். கோவிந்தன் கோ பசு, அந்த பசு வருது. கோதாவரின்ற பேரில் கோதா இருக்கிறதுனால அவளுக்கு விசேஷப்பட்டாலோ இந்த பசு இருக்கிறதுனால இந்த வார்த்தைக்கும் விசேஷம். அந்த வார்த்தைனா கோவை சம்ரட்சிக்கக்கூடியவன். கோ இருக்கா போதும், கோ இருந்தால் எல்லாமே வந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் சொன்ன அந்த கோமாதா பொம்மை போட்டு அதில் எல்லா தேவதைகள் இருக்கான்னு உடம்பு ஃபுல்லாக ஒவ்வொரு தேவதை போட்டு வச்சுருப்பா. அப்படிப்பட்ட விசேஷமானது கோ. அந்த கோவை ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னா கோவையே ரட்சிக்கக்கூடியவன் நம்ம ரட்சிக்க மாட்டானா, அந்த ரட்சிக்கக்கூடியவன் அந்த கோவிந்த நாமா சொல்லி தான் சாப்பிடணும்னு சொல்லுவோம். அப்படியாக ஒவ்வொரு நாமாக்களும் ஒவ்வொரு இடத்துல விசேஷமாக இருக்கக்கூடியது. விசேஷனம் அப்படின்னு அப்படி என்ன சொல்கிறேன்னா, மெல்ல எழுந்து முனிவர்களும் யோகிகளும் மனத்தால் உள்ளத்தால் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ன பண்ண ஹரி என்ற நாமம் சொல்லி மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் நான் ஹரி அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஜம்முன்னு பெருமாளை பேரை சொல்லும்போது நல்லா பெருமையாக சொல்லணும். அப்படி சொல்லலாம் ஹரிஹி 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 நல்லா ஜம்முன்னு ஒரு உற்சாகம். ஏன்னா காத்திலேருந்து அந்த ஹரின்னு அந்த உற்சாகத்தோடு சொல்லும்போது நமக்கே உற்சாகம் வந்துடும். உற்சாகத்தை அப்படி மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் பேரறவும் நல்லா சப்தமாக சொல்லணும். எம்பெருமான் நாமக்கள் எப்படி சொல்லணும்னா நல்லா சப்தமாக சொல்லணும். நடு ரோட்டில் நின்றுட்டு எம்பெருமானா கிருஷ்ணா மாதவா கேசவா கோவிந்தா நமக்கு அதுருவான். சுற்றி பார்க்குறவா இல்லை நம்ம ஹேளமா பார்ப்பாளேன்னா கை கொட்டி சிரிப்பாளே அப்படின்னா என்னடா இது கத்தின்னு இருக்கா, பெருமாள் பேர் தான் சொல்ல என்னமோ கத்தின்னு இருக்கானே அப்படின்னா கை கொட்டி சிரிப்பாள். கை கொட்டா சிரி ஆஹா அப்படின்றாளா. அந்த கைத்தட்டில் தாளமாக எடுத்துக்கொண்டாரான். திரும்பி நல்லா குதிக்கின்றார்.
நமக்கு நம்மளோட என்ன வேலை? மோட்சத்துக்கு போகணும். அதுக்கு என்ன சாதனம்? அந்த சாதனை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து பெங்களூர் போகணும். சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோன்னு வச்சிங்களேன். போகிறோம், பஸ் ஏறணும், பஸ்ஸில் உட்காரணும், தூங்கணும், கதையில் இருந்தால் அங்கே இறங்க போகிறோம். இதைத்தான் நம்ம பார்க்கவே தவிர மற்ற எதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? அப்போ நமக்கு இந்த நேரத்தில் எது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யும்போது அது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும், இல்லையா? அந்த ஃபோக்கஸ் தான் என்னென்னா, யாராவது கேள்வி பண்ணால் கூட அதை நீ உற்சாகமாக எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணிப்பாரு. அந்த கேள்வி பண்ணானே அவன் நாம சங்கத்தில் கற்றுப்பான். இன்றைக்கி கோயிலில் இப்போ மார்கழி மாதம் கோயில் நடக்குது. காத்தால் இங்கே பஜனை நடந்துருக்கோம். இங்கே உட்காந்து 14 காலம் எல்லோரும் பஜனை பண்ணிட்டுருப்பா. சேவிக்க விடுவா இல்லையா? அவள் இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகங்களோ இந்த பாசுரங்களோ இல்லாட்டி இந்த ஏதோ ஒரு பாட்டோ அவள் உள்ள செய்ச்சுட்டே இருப்பாள். நான் தீர்த்த சடாரி கொடுக்கும்போது அவள் அந்த வாயில் வரும். அவள் இல்லை, என் வாயிலே கூட வரும். ஏதோ நாம இந்த இன்றைக்கி பாசுரம் சொல்கிறான்னு வச்சுக்க, மெல்ல எழுந்து அரியன்ற வேரறவும் அப்படின்னு சொல்லான்னு வச்சுக்க, இன்னொன்று நமக்கு அந்த வார்த்தை வந்துடும். அடுத்து மெல்ல எழுந்து அரியன்ற வேரறவும் அது என் வாயில் வரும். என்னன்னா 2 நிமிஷம் கேச்சு என்ன ஆகும்னா நாம் அந்த பக்கம் போயிடும். அதுதான் எங்கள் விசேஷம். அது என்ன பண்ணுறதுன்னா, நம்மளை மட்டும் மாற்றலை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் மாற்றக்கூடியது என்ன? ஐம்பெருமானோடைய நாமக்கள். அப்படி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மாற்றினா என்னன்னா அனைவரும் மோட்சத்துக்கு போகலாம். அதை தாண்டா சொல்ல கூடியிருந்து குடிந்தேடுவோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட உள்ளத்து கொண்டு முனிவர்களும் மெல்ல எழுந்து அரியன்ற நாமத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியான்னு இவ கேட்கிறா. மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் குளிர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என. இப்படியாக இந்த நாம சங்கீர்த்தனம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆனந்தம் இருக்கே, அது அலாதி. எம்பெருமான நாமங்கள் ஒன்றுமே இப்போ சொன்னதான் திருப்பி சொல்லிகிட்டே இருங்கோ. அது நம்ம மனசில் பூந்துட்டுன்னா அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு நல்ல பிடிச்ச பாட்டு, ஏதோ சினிமா கினிமா பார்க்குறோம், லௌகிகமாக இருக்கும். சினிமா ஏதோ பாட்டு நல்ல பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம பாட்டு எங்கேயாவது வண்டியில் போயிட்டே இருப்போம். தூரத்தில் லைட்டாக அந்த பாட்டு கேட்டுன்னா என்ன ஆகும்? வாய் அசை போட ஆரம்பிச்சிடும். அந்த பாட்டு வரியே நமக்கு தெரியாது, அந்த டியூன் மட்டும் சொல்லுவோம், நானுவோம் கேட்டா. அப்போது இந்த நாம சங்கீர்த்தனான்னு உள்ளே போயிடுச்சுன்னா இதை டிஃபால்ட் ஆக்கிட்டோன்னா என்னன்னா இதுவே அனுஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பானா. இதுதான் ஆழ்வார் என்ன சொன்னா, ஏன் இப்போ நம்ம நாமாக்கள் சொல்லணும்? அந்திம ஸ்மிருதி, சாகர நிலைமையில் எம்பெருமானுடைய நாமாவை சொன்னான்னா மோட்சம். பெருமாளே சொல்லுக்கார், வரதர் 6 வார்த்தைகளை அந்திம ஸ்மிருதின்னு சொல்லுக்கார். நீ சாகர நேரத்தில் நீ வாயை திறந்து நாராயணான்னு சொல்லிட்ட, மோட்சம் விசேஷம். இது ஆழ்வாரே சொல்லியிருக்கார். என்ன பண்ணான்னா, ஒருத்தன் பயங்கர வேதம் படித்து நல்லா அத்தியாயனம் பண்ணவன். அவன் என்ன பண்ணுறான்னா, வேத அத்தியாயனம் பண்ணி முடிச்செல்லாம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிட்டா, குழந்தையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு வேசியின் இடத்துல ரொம்ப இதுவாயிட்டான், சரண்டர் ஆகிட்டான். அந்த வேசியின் இடத்துலேயே இருக்கான். அத்தியாயனம் வந்து இப்போ வேதம் சொல்கிறது கிடையாது, பிரபந்தம் எதுவும் சொல்கிறது கிடையாது, எல்லாம் விட்டான். அந்த வேசியின் இடத்துலேயே இருக்கான். கடைசி காலம் வந்துடுது, படுத்துட்டான். சாக போகிறான். சாகிற நேரத்தில் என்ன பண்ணான், அவன் பையனை கூப்பிட்டான். கடைசியாக உயிர் இழுக்கிறது. அவன் லௌகிகன் தானே. இப்போ பெருமாள் அந்த வேதம்லாம் விட்டு போயிடுது. அப்போ சொல்லாததுனால பெருமாளும் விட்டுட்டார். கடைசி நேரத்தில் என்ன பண்ணான்னா, நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாருமே பெருமாள் பேர் தான் வைப்போம். அவன் பையனுக்கு நாராயணான்னு பேர் வச்சான். சாகிற நேரத்தில் பிடிச்சி இழுத்துது. பையனை கூப்பிட்டான். ஹெல்ப் பண்ணுறதுக்காக பையனை கூப்பிட்ருக்கான், பெருமாளை கூப்பிடல. ஹெல்ப் பண்ணுறதுக்காக பையனை கூப்பிட்டுருக்கான். நான் சொன்னேன் தெரியுமா, நேற்று சொல்லும்போது, சிங்கப்பூர்லேருந்தோ ஜப்பான்லேருந்தோ எவனோ ஒருத்தன் வரான், நரயூனான்னு பேர் வச்சுருக்கான். பெருமாள் என்ன பண்ணுறான்னா, என்ன சொல்லிட்டான்னு டிக் பண்ணிக்கிறான்ல, எடுத்துக்கிறான் அவன் பெருமாள். நீ மாற்றி கொஞ்சம் முன்ன பின்னமாக சொன்னால் கூட சொல்லுன்னு சொல்ல, பெருமாள் பேரை பின்னமாக சொல்லுங்கன்னு சொல்ல, நாளைக்கு யாரும் கேட்டுறாதீங்க. பின்னமாக சொன்னால் கூட என் பையன் என்னை கூப்பிட்டான். ஏன்னா மழலை அவன் குழந்தை எப்படி கூப்பிடும்னா பின்னமாக தான் கூப்பிடும். பின்னமாக கூப்பிட்டா தான் அது குழந்தை. ஏன்னா அவனோட குழந்தை நாம் எப்படி கூப்பிட்டாலும் அவன் ஏற்றுக்கிறான், இல்லையா? ஏன்னா சாகர நேரத்தில் என்ன பண்ணா, நாராயணான்னு கூப்பிட்டான். இவன் பண்ண எவ்வளோ பாவங்கள், குடும்பத்தை விட்டது, வேசி நேரத்தில் இருக்கக்கூடியது. அதாவது அத்தியனம் பண்ணி அது அனுதனமும் ஸ்மரிக்கணும். அதுதான் காத்தால பண்ணுவான். ஒளி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா பிரம்ம யக்னம்னு ஒன்று பண்ணுவாள். இந்த பிரம்ம யக்னம் பண்ணி 84 நாள் ஏதோ கணக்கு வச்சுட்டுருக்கா. ஏன்னா நான் அத்தியனம் பண்ணால் அது தெரியல எனக்கு. 84 நாள் கணக்கு. அது நம்ம என்ன கற்றுண்டோமோ அதை 84 நாள் சொல்லுவோம். நம்ம வேதாத்தியனும் பண்ணல, கோயிலுக்கு போய் இப்போ வேத பாராயணத்துலையும் கலந்துக்கல, எங்கேயாவது போய் வேதத்துலக்கும் சொல்லலை. இருந்தாலும் இந்த 84 நாளில் ஒரு ரிவிஷன் ஆகிடும். அது மைண்டில் இருக்கும்ல, அது எதுவும் பண்ணல. இவன் எனக்கு வேதம் கூட ஞாபகம் இல்லை, மறந்தே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களோம்.
அப்படி இருக்கக்கூடியவன் செத்தான். செத்த உடனே என்ன பண்ணானா, அங்கேருந்து யமன் கிளம்புடா பாய்ஸ் ஸ்டார்ட் அப்படின்ட்டான். யமகிங்கிற யமதூதர்கள்லாம் வந்துட்டான். நேராக வந்து நின்று அவன் பறிக்க போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டார். யாருன்னா எம்பெருமானோடைய சேவகர்கள். என்ன பண்ணுறீங்க அண்ணா? பண்ணது மொத்தம் பாவம், ஏதோ ஒன்று கூட நல்லது பண்ணல, கூட்டின்னு போயிட்டு பண்ணான். கடைசி என்ன சொன்னான் அப்படின்னா, நாராயணான்னு சொன்னான். நீங்கள் கிளம்புங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். தேவதூதர்கள் எம்பெருமான் கிங்கரர்கள் வந்து கூட்டின்னு போயிடுறான். என்ன பண்ணனா, அந்த கடைசி நாமா சொல்கிறான் இல்லையா, அந்த கடைசி நாமானுடைய ஏற்றம் அந்திம ஸ்மிருதி அது பண்ணதுனால பாவம் மட்டுமே பண்ணியிருந்தவன், பேசின இடத்துலையே படுத்துருந்தவன், அவனுக்கு என்ன மோட்சம்னா மோட்சம் கதி மோட்சம் என்ன அந்திம ஸ்மிருதிக்கு. சரி, அந்த நேரத்தில் நமக்கு அந்த வார்த்தை வருமா? நம்ம என்ன பண்ணிட்டோம், டிவி பார்த்துட்டே இருக்கோம், டிவியில் எவனோ ஒருத்த வரா, இந்த நடிகை எனக்கு பிடிக்கும்ன்றான், டிவி பார்த்துட்டே சாகும்போது என்ன பண்ணோம், ஐயோ அந்த படம் பிடிக்கலையேன்னு செத்துருவோம் இல்லையா? அதனால் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆழ்வார் என்ன சொல்கிறான்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமான அகருளானேனா. என்னால் கடைசி நேரத்தில் அந்த க்ஷணத்தில் ஒன்று நினைக்க முடியுமா தெரில, ஆனால் எது நடந்தாலும் ஒன்று நாம வாயில் வந்துடுது, டிஃபால்ட்டாக வந்துடுது. அப்படின்னு செட் பண்ணிட்டோன்னா அந்திம ஸ்மிருதியில் ஒரு வேளை ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அந்திம ஸ்மிருதியில் அந்த நாமாக்களை சொல்லியாவது நம்ம வந்து மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடியது இந்த நாமம். அந்த நாமத்தை சொல்லுண்டா மெல்ல எழுந்து அரியண்ட பேரவும் அப்படி சொன்னால் என்னன்னா, அது நமக்கு நன்மை செய்யக்கூடியது. எப்படின்னா, இந்த உலகத்தையும் நம்ம நன்மை செய்யக்கூடாது. எதனால, இப்போ தேவைப்பட்ட விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். இதை விட முக்கியமாக மேல் உலகத்தினுடைய பதவியும் கிடைக்கும். அதோட முக்கியமாக அது சொன்னதுனால அனுபவம் ஆனந்தமும் கிடைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த நாமாக்களை சொல்லுண்டா அரியன்ற பேரறவும், இந்த பேரறவும் என்ன பண்ணுறதுன்னா உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்ற, அது நாமா உள்ளே போயிடுதுன்னா குளிர்ச்சி வந்துடுமா, உள்ள அந்த வெப்பமே இருக்காது நமக்கு, கஷ்டமோ வெப்பம். நாமாக்கள் என்ன பண்ணுன்னா, அந்த நாமாக்கள் சொல்ல சொல்ல அந்த நாமாக்கள் மேலே நமக்கு இருக்கக்கூடிய பிரேமம் என்ன ஆகுதுன்னா, அந்த கனிவு என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த நாமாக்கள் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை உருவாக்கிடுறது. அதான் சொன்னேன், எங்கேயோ கேட்குற அந்த பாட்டு நம்மளை உள்ளே புகுறது இல்லை, அந்த மாதிரி நாமாக்களை பூத்தி வச்சுட்டோன்னா இது நமக்கு மோட்ச சாதனமாக இருக்கக்கூடியது. இதுக்கு தான் ஆண்டாள் வந்து என்ன சொல்ல, இவன் பேர்பாடி, இவன் நாமாக்கள் சொல்லி, இவனுடைய பெருமைகளை சொல்லி, இதெல்லாம் பண்ணினா இவனை பாடி 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 பாடின்னு இந்த 30 பாசத்துன்னு சொல்கிறா. திரும்பவும் எல்லா பாசத்துக்கும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், எம்பெருமானுடைய நாமாக்களை பாடணும். அந்த பாடத்துக்காக தான் ஆண்டாள் பூமாதேவியினுடைய அம்சமாக பிறந்து நமக்கு இது கொண்டு வந்தா, இந்த நாமாக்களை நமக்கு சொல்லி கொடுத்தான்னு பார்க்குறோம். அந்த நாமாக்களை சொல்லி நம்மளும் உஜ்ஜிக்க வேண்டும். எப்படின்னா, உள்ளம் புகுந்து குளிர்ந்து நாமளும் இந்த நாமாக்களை சொல்லுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஹரிதவாரண பரபிரம்மணே நமः. அஸ்மத் குருபியோ நமः. அஸ்மத் சர்வகுருபியோ நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் தாசரதே நமः.